இன்னைக்கான செஷன் நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். நாலாயிரத்தி இப்படி பிரபந்தம், முதலாயிரம், இரண்டாம் ஆயிரம், மூன்றாம் ஆயிரம், நான்காம் ஆயிரம் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தனித்தனியா பிரிச்சு கொடுத்திருப்பாங்க. சரிங்களா? ஓகே. சோ இதுல பாருங்க, முதலாயிரத்துல ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி திருப்பல்லாண்டு. ஆல்ரெடி நம்ம என்ன பண்ணிட்டோம், குரூப் 2 கொஸ்டின்லயே வந்துட்டு கேட்டாங்க. சொன்னது திருப்பல்லாண்டு யார் இருப்பாங்க? திருப்பல்லாண்டு ஆசிரியர் குரூப் 2 கேள்வி பெரியாழ்வார். வெரி குட். பெரியாழ்வாருடையதான் அது திருப்பல்லாண்டு. சரிங்களா? ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி. சரிங்களா? சோ தெளிவா ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது பாருங்களேன், பெரியார் திருமொழி. ஓகே, சாரி, பெரியாழ்வார் திருமொழி. சோ பெரியாழ்வார் திருமொழி அப்படின்னு கேட்டாங்கன்னா அப்படியே டைரக்டா யார் எழுதியிருப்பாங்க? பெரியாழ்வார். சரிங்களா? அப்படியே டைரக்டா ஞாபகம் வச்சுட்டீங்கன்னா போதும். சரிங்களா? அடுத்தது திருப்பாவை. திருப்பாவை நல்லா தெரிஞ்ச விஷயம் தான். யாரு? திருப்பாவை ஆண்டாள். ஆண்டாள். வெரி குட், ஆண்டார். திருவெம்பாவை அப்படின்னு கேட்டாங்கன்னா யார சொல்லலாம்? மாணிக்க வாசகர். மாணிக்க வாசகர். வெரி குட். நாச்சியார் திருமொழி. ஆண்டாள். ஆண்டாள் தான். அதுவே பெருமாள் திருமொழி அப்படின்னு கேட்டாங்கன்னா குலசேகர ஆழ்வார். இதெல்லாம் உங்களுக்கு மோஸ்ட்லி தெரிஞ்ச விஷயங்கள் தான். நெக்ஸ்ட் பாருங்க. வெரி குட். குலசேகர ஆழ்வார். நெக்ஸ்ட் திருச்சந்த விருத்தம். ஆல்ரெடி இது நம்ம நேத்தே வந்துட்டு செஷன்ல பார்த்திருப்போம். திருச்சந்த விருத்தம் அப்படின்னா இசை சந்து, எல்லா சந்து பொந்துக்குள்ளாம் சேர்ந்து போகுது அப்படின்ற மாதிரி ஷார்ட்கட் வச்சு படிச்சிருப்போம். சோ ஆன்சர் என்னது? திருமழிசை ஆழ்வார். ஓகே. திருச்சந்த விருத்தம் அப்படிங்கிறது யாருடையது? திருமழிசை ஆழ்வார். சரிங்களா? கண்டிப்பா என்ன பண்ணுவாங்கன்னா 4000 பிரபந்தத்துல இருந்து கண்டிப்பா கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. சொல்லுங்க மேம். கெஸ்ட் ஆர் வெயிட்டிங்னு வருது மேம் நோட்டிஃபிகேஷன். மீட்டிங் வருது. ஓகே. ஓகேங்களா? சோ மறுபடியும் கெஸ்ட் வெயிட் பண்ணாங்கன்னா கொஞ்சம் இன்ஃபார்ம் பண்ணுங்க. சரிங்களா? கல்பனா மேம். ஓகே ஓகே மேம். சோ நம்ம பாக்கலாம். ஓகே மேம். ஓகே. திருச்சந்த விருத்தம் அப்படின்னு பார்த்தோம்னா ஆல்ரெடி நம்ம ஷார்ட்கட் பார்த்தாச்சு. என்னது? திருமழிசை ஆழ்வார். கரெக்டுங்களா? ஓகே. சோ சந்துக்குள்ள எல்லாம் என்னது? இசையானது சென்று வருகிறது அப்படின்ற மாதிரி ஷார்ட்கட் வச்சு நம்ம பார்த்துருக்கோம். ஓகே. சோ நெக்ஸ்ட் பாருங்க, திருமாலை. ஓகே. திருப்பள்ளி எழுச்சி, திருமாலை ரெண்டுமே வந்துட்டு நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். தொண்டரடி பொடி ஆழ்வார் தான். திருப்பள்ளி எழுச்சி அப்படின்னு சொல்லும் போது என்னது? அதிகாலையில திருப்பள்ளி எழுச்சி பெருமாளுக்கு வந்துட்டு சொல்லுங்க. சொல்லுங்க. ஆடியபிள் தான் சொல்லுங்க. புரியல, நீங்க பேசுறது எனக்கு ஆடியபிளா இல்ல மேம். ஓகே மேம். இப்போ கேக்குதுங்களா? இப்போ ஓகே. இப்போதான் ஆடியபிளா. சொல்லுங்க. மேம் இது சொல்லுங்க மேம். சார் கிட்ட கேட்டேன் மேம். நீங்க லிங்க் வந்து மெயின் குரூப்ல அனுப்பவே இல்ல மேம். டெலிகிராம் குரூப்ல. மெயின் குரூப் அதாவது விதைகள் ஸ்டடி சென்டர் அந்த குரூப் இல்லீங்களா? இல்ல கிளாஸ் முடிச்சோனே இத பத்தி பேசலாம். மெயின்ஸ்க்கு வந்து ஒரு குரூப். ஓகே மேம். இல்ல மார்னிங். இல்ல மேம், மார்னிங் நான் சொல்றேன். ஒரு நேத்து நீங்க பேசுறது ஆடியபிளா இல்ல மேம். உங்க சார்ட்ட கேட்டதுக்கு ஓகே மேம். கிளாஸ் முடியும் மேம், பேசிக்கலாம் மேம். இல்ல நீங்க பேசுறது எனக்கு ஆடியபிளாவும் இல்ல. சரி ஓகே, நான் நெக்ஸ்ட் டைம் வந்துட்டு எல்லா குரூப்லயுமே சென்ட் பண்ணிடுறேன். சரிங்களா? ஓகே. நாளைக்கு மார்னிங் கிளாஸ் வந்துட்டு எல்லா குரூப்லயுமே நான் சென்ட் பண்ற மாதிரி பாத்துக்கிறேன். ஓகே. சோ நம்ம இன்னைக்கு கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். அப்படி ஏதாவது டவுட்ஸ் அப்படின்னா நம்பர் இருக்கும். சரிங்களா? சோ அதுக்கு எஸ்எம்எஸ் பண்ணுங்க. சார்ட்ட கேளுங்க. அப்படி இல்லைன்னா இண்டிவிஜுவலா கூட எனக்கு எஸ்எம்எஸ் பண்ணுங்க. நம்ம அதை பாத்துக்கலாம். சரிங்களா? ஓகே. சோ நம்ம இன்னைக்கு கிளாஸ் வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா மேம்? ஓகேவா? ஓகே மேம். ஓகே மேம். ஓகே ஓகே. சரி ஓகே, பாக்கலாம். திருமாலை அண்ட் திருப்பள்ளி எழுச்சி. சரிங்களா? சோ இது ரெண்டுமே வந்துட்டு பார்த்தோம்னா தொண்டரடி பொடி ஆழ்வார் தான். ஓகே. சோ திருப்பள்ளி எழுச்சி அப்படின்னு பார்த்தோம்னா ஆல்ரெடி நம்ம ஷார்ட்கட் பார்த்திருப்போம்.
இப்ப மார்னிங் அதிகாலையில தான் என்ன பண்ணுவாங்க, திருப்பள்ளி எழுச்சி வந்துட்டு பண்ணுவாங்க. சோ என்ன பண்ணுவாங்க, ஃபர்ஸ்ட் வந்துட்டு அபிஷேகம் பண்ணுவாங்க. சோ அப்படி பண்ணும்போது என்ன பண்ணுவாங்க, அந்த திருநூறு பொடி சோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் போட்டு அதுக்கப்புறம் அபிஷேகம் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி ஜஸ்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே மாதிரி மாலை நேரத்திலேயே அபிஷேகம் பண்றாங்க, அப்பயுமே வந்துட்டு திருநீறு பொடி இதெல்லாம் போட்டு அபிஷேகம் பண்றாங்க அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. சோ அப்ப திருமாலை அப்படின்னு கேட்டாலும், திருப்பள்ளி எழுச்சி அப்படின்னு கேட்டாலும் யாரதான் வருவாங்க, தொண்டரடி பொடியாழ்வார் தான் வருவாங்க. சோ தெளிவா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, சோ நெக்ஸ்ட் வந்துட்டு பார்த்தோம்னா அபலாநிதி பிரான். சோ ஆல்ரெடி வந்துட்டு நம்ம பார்த்தோம்னா நேத்துமே இதே கேள்வி பார்த்திருப்போம். சரிங்களா? சோ நம்ம பார்த்தது எல்லாமே என்னன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான கண்டென்ட் எல்லாமே பார்த்திருப்போம். சரிங்களா? கெஸ்ட் வெயிட்டிங்களா? கெஸ்ட் ஆர் வெயிட்டிங். ஓகே ஓகே ஓகே, டன். ஓகே, சோ அடுத்து பாருங்க, அமலநாதிபிரான் அப்படின்னு பார்க்கும்போது திருப்பான ஆழ்வார். சரிங்களா? இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த அமலநாதி பிரான் அப்படிங்கறது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா, இந்த ஆதி படம் விஜய் வச்சுப்பாங்களா, சோ அந்த ஆதிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்ப வந்துட்டு ஒரு நிறைய பாட்டு பாடுவாரு. பான் அப்படிங்கறத பண் அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. சோ அமரநாதி பிரான் அப்படின்னு கேட்டாங்கன்னா திருப்பான ஆழ்வார். இந்த பண் அப்படின்னா பாடல்னு சொல்லுவோம். சோ அதை வச்சு ஜஸ்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது வந்துட்டு பார்த்தோம்னா கண்டினும் சிறுதாம்பூர். ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி அப்படின்னு சொல்லலாம். ஆல்ரெடி ப்ரீவியஸ்ல நிறைய இடங்கள்ல நமக்கு கேட்டிருக்காங்க. சரிங்களா? யாருன்னு பார்த்தோம்னா மதுரை கவி ஆழ்வார். ஓகே, சோ கண்ணினும் சிறுதாம்பு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா யார் எழுதியிருப்பாங்க, மதுரை கவி ஆழ்வார். சரிங்களா? சோ கண் அப்படின்றது எல்லாத்துக்குமே ஒரு மதுரம் என்றால் என்ன சொல்லுவோம்னா அழகு அப்படின்னு சொல்லுவோம், தேன் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? சோ அப்ப கண்ணுதான் ஒரு பெண்ணுக்கு இல்ல யாரா இருந்தாலும் சரி, ஒரு அழகே வந்துட்டு ஒரு சிலையா இருந்தாலும் சரி, கண்ணுங்கிறது ஒரு அழகான விஷயம், மதுரமா இருக்கும் பாக்குறதுக்கு அப்படின்ற மாதிரி ஜஸ்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. சோ இப்ப கண்ணினும் சிறுதாம்பு அப்படின்னு கேட்டாங்கன்னா மதுரை கவி ஆழ்வார் எழுதியது. சரிங்களா? சோ இது எல்லாத்தையுமே தெளிவா ஞாபகம் வச்சுக்கணும். ஏன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். சோ அதனாலதான் ஃபர்ஸ்டே இதை நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டா அண்ட் தென் வந்துட்டு நம்ம இன்னைக்கான விஷயம் ஸ்டார்ட் பண்ண போறோம். சரிங்களா? ஓகே, சோ ஃபர்ஸ்ட் பாருங்க, திருப்பல்லாண்டு அப்படின்னு கேட்டாங்கன்னா யாரு, பெரியாழ்வார் வந்துருவாரு. அதே மாதிரி பெரியாழ்வார் திருமொழி அப்படின்னு கேட்டாலும் பெரியாழ்வார் தான். திருப்பாவை, நாச்சியார் திருமொழி. ஓகே, சோ இது ரெண்டும் ஆண்டாள் வந்துருவாங்க. அதே பெருமாள் திருமொழி அப்படின்னு கேட்டாங்கன்னா குலசேகர ஆழ்வார். இப்ப திருப்பாவை அப்படின்னா ஆண்டாள், அதே திருவெம்பாவை அப்படின்னு கேட்டாங்கன்னா மாணிக்க வாசகர். இதை ரெண்டுத்தையும் தெளிவா ஞாபகம் வச்சுக்கணும். சரிங்களா? அடுத்தது பாருங்க, திருச்சந்த விரத்தம். ஓகே, சோ இது யாரு வருவாங்க, சந்து பந்துக்குள்ள இசை போயிட்டு வருது. சோ அப்போ திருமழிசை ஆழ்வார். அடுத்தது திருமாலை, திருப்பள்ளி எழுச்சி. இது ரெண்டுமே வந்துட்டு யாரதான் எழுதியிருப்பாங்க, திருப்பள்ளி எழுச்சி அந்த திருமாலை தொண்டரடி பொடியை ஆழ்வார். அடுத்தது அமலநாதி பிரான் அப்படின்னு கேட்டாங்கன்னா திருப்பான ஆழ்வார். அடுத்தது கண்ணினும் சிறுதாம்பு, மதுரமா இருக்கு. சோ அப்ப மதுரை கவி ஆழ்வார். ஓகே, சோ இந்த 10 வந்துட்டு தெளிவா ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது 2ஆம் ஆயிரம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டானது நீங்க கொடுத்திருக்கோம். அடுத்தது பாருங்க, 2ஆம் ஆயிரத்துல பெரிய திருமொழி. பெரிய திருமொழி யார் எழுதியிருப்பாங்கன்னா மங்கை ஆழ்வார், அதாவது திருமங்கை ஆழ்வார் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சோ மோஸ்ட்லி வந்துட்டு பார்த்தோம்னா மங்கைகள் எல்லாம் பாக்குறதுக்கு எப்படி இருப்பாங்கன்னா பெரியவங்க மாதிரி இருப்பாங்க. ஓகே, சோ இதே மாதிரி திருமங்கை ஆழ்வார் இன்னும் ஒரு சில நூல் எழுதியிருப்பாங்க. என்னென்ன அப்படின்றது பார்த்தோம்னா திருவெழுக்கூற்றிகை எழுதியிருப்பாங்க. அடுத்தது பெரிய திருமடல் எழுதியிருப்பாங்க, சிறிய திருமடல் எழுதியிருப்பாங்க. அதே இந்த இடத்துல கொடுத்திருக்க திருக்குறுந்தாண்டகம் எழுதியிருப்பாங்க. அடுத்தது திரு நெடுந்தாண்டகம். இது எல்லாமே வந்துட்டு பார்த்தோம்னா திருமங்கை ஆழ்வார் தான். சரிங்களா? ஒவ்வொன்றும் ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம். இப்ப சிறிய திருமடல், பெரிய திருமடல், இது ரெண்டுமே வந்துட்டு பார்த்தோம்னா காதுல மடல் போட்டிருக்காங்க, மங்கைகள் அப்படின்ற வச்சு ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது மங்கை அப்படின்னாலே பாக்குறது கொஞ்சம் பெரியவங்க மாதிரி இருப்பாங்கன்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. அதை வச்சு பெரிய திருமொழி அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்தது திருக்குறுந்தாண்டகம். சோ பெண்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஒரு விஷயம் வந்துட்டு அவங்களுக்கு வேணும் அப்படின்னா ஒரு தாண்டவமே ஆடிடுவாங்க அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. சோ திருக்குறுந்தாண்டகம். அதே மாதிரி திரு நெடுந்தாண்டகம். ஓகே, அதே மாதிரி இன்னும் நான் சொல்லியிருப்பேன் திருவெழுக்கூற்றிகை. ஓகே, சோ திருவெழுக்கூற்றிகை நான் எல்லாமே வேணும் அப்படின்ற மாதிரி ரொம்ப ஆசைப்படுவாங்க அப்படின்ற மாதிரி ஜஸ்ட் திருவெழுக்கூற்றிகை அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சு. ஓகே, சோ அவ்வளவுதான். மத்தபடி வேற எதுவும் வந்துட்டு திருமங்கை ஆழ்வாரது இல்ல. இது எல்லாமே சொல்றது எல்லாமே வந்துட்டு ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயங்கள் தான். சோ தெளிவா ஞாபகம் வச்சு. ஓகே, சோ அடுத்து பாருங்க, முதல் திருவந்தாதி, 2ஆம் திருவந்தாதி, 3ஆம் திருவந்தாதி. இது மூணுமே வந்துட்டு உங்களுக்கு நல்லா தெரிஞ்ச விஷயம் தான். என்ன வரும், ஃபர்ஸ்ட் திருவந்தாதி யார் எழுதியிருப்பாங்க சொல்லுங்க. பொய்கையார். வெரி குட், பொய்கை ஆழ்வார். பொய்கை ஆழ்வார், சூப்பர். அடுத்தது 2ஆம் திருவந்தாதி, பூதத்தாழ்வார். பூதத்தாழ்வார். பொய் சொன்னா பூதம். அடுத்தது 3ஆம் திருவந்தாதி, பேயாழ்வார். ஓகே, சோ இதுக்கு ஷார்ட்கட் பார்த்தோம்னா பொய் சொன்னா பூதம் பேயா மாறிடும் அப்படின்ற மாதிரி ஷார்ட்கட் வச்சிருக்கோம்.
சரிங்களா. அடுத்தது திருவிருத்தம். திருவிருத்தம் அப்படின்னு பார்த்தோம்னா நம்மாழ்வார். சோ இதுவே வந்துட்டு பார்த்தோம்னா நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். விருத்தம் பார்த்திருப்போம். அப்புறம் திருவாசிரியம் அப்படின்றது எல்லாமே பார்த்திருப்போம். ஓகே, ஆசிரியர் அப்படின்னு பார்த்தாலே நம்மளுடைய ஆசிரியர். ஓகே, அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க, நம்ம ஆசிரியர். சோ அப்ப திருவாசிரியம் அப்படின்னு கேட்டாங்கன்னா நம்மாழ்வார். ஓகே, சோ ஆசிரியர் நம்மாழ்வார், அதாவது நம்மளை சுத்தி இருக்கவங்களை பார்த்தோன்னா என்ன பண்ணுவோம், விருப்பமா இருக்கும் அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்ப திருவிருத்தம் அப்படின்னாலும் நம்மாழ்வார் தான். அடுத்து திருவாசிரியம் அப்படின்னு கேட்டாலும் நம்மாழ்வார் தான். ஆல்ரெடி நான் சொல்லியாச்சு. என்னது, திருவெள்ளுக்கூற்றியை யார் எழுதியிருப்பாங்க, திருவெள்ளுக்கூற்றியை திருமங்கை ஆழ்வார். திருமங்கை ஆழ்வார். பெரிய திருமடல் சிறிய திருமடல் ரெண்டுமே யார்தான் எழுதுவாங்க, திருமங்கை ஆழ்வார். திருமங்கை ஆழ்வார். ஓகே, வெரி குட். திருவாய்மொழி யார் எழுதியிருப்பாங்க, நம்மாழ்வார். நம்மாழ்வார் எழுதியிருப்பாங்க. சரிங்களா, இது எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். சோ தெளிவா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, சோ நெக்ஸ்ட் பாருங்க, ஆல்ரெடி நம்ம இதை பார்த்தாச்சு. இலக்கண நூல்களும் நேற்று பார்த்த நூல் மற்றும் நூலாசிரியர்கள்ல பெண்டிங் இது மட்டும் தான் இருந்துச்சு. சோ அதனால நம்ம இன்னைக்கு கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஓகே, சோ எக்ஸ்ட்ரா உங்களுக்கு கண்டென்ட் வேணும் அப்படின்னா ஆல்ரெடி எல்லாமே நடத்தியாச்சு, ரொம்ப இம்பார்ட்டன்ட் எல்லாமே. ஸோ எக்ஸ்ட்ரா சோர்சஸ் வந்துட்டு பார்த்தோம்னா நம்ம குரூப்ல சென்ட் பண்ணிருக்கோம். சரிங்களா, 6th to 12th நியூ புக்கும் சென்ட் பண்ணிருப்போம், சிறப்பு தமிழ் நியூ புக் சென்ட் பண்ணிருப்போம், பிளஸ் ஓல்டு புக்குமே சோர்ஸ் எல்லாமே சென்ட் பண்ணியாச்சு. ஸோ அப்படி வேணும்னா வந்துட்டு இண்டிவிஜுவலா கேட்டாலும் ஓகே, நான் சென்ட் பண்றேன். அப்படின்ற பட்சம் நம்ம விதைகள் மெயின் குரூப்லயும் நான் ஒன்ஸ் அந்த பிடிஎஃப் எல்லாமே சென்ட் பண்ணிடுறேன். சரிங்களா, எல்லாமே யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பாருங்க, அடைமொழியால் குறிக்கப்படும் நூல். ஓகே, சோ அடைமொழியால் குறிக்கப்படும் நூல் அப்படின்னு பார்த்தோம்னா நிறைய நூல் நமக்கு கொடுத்துருப்பாங்க. இதுல வந்துட்டு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் நூல் எல்லாமே வந்துட்டு கலெக்ஷன் பண்ணி நம்ம எல்லாமே இதுல கொடுத்துருக்கோம். சோ இதை மட்டும் தெளிவா பார்த்து வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம அடைமொழியால் குறிக்கப்படும் நூல் அப்படின்னு பார்த்தோம்னா தனியா நம்ம ஸ்கூல் புக்ல போயிட்டு ஒவ்வொன்றா தேடிட்டு இருக்க முடியாது. சரிங்களா, ஸ்கூல் புக் அதாவது சிறப்பு தமிழ் புக்ல இருக்கிறதும் சேர்த்திதான். சரிங்களா, இதுல எல்லாமே உங்களுக்கு கவர் ஆகுற மாதிரி தான் இருக்கும். சோ தெளிவா கவனிச்சுக்கோங்க. ஓகே, சோ இன்னைக்கு நடத்துறது நாளைக்கு மார்னிங் 7 o'clock கிளாஸ் நடத்தும் போது ஒன்ஸ் நம்ம கொஸ்டின் கேட்போம். சோ அதனால தெளிவா கவனிங்க. அண்ட் தென் இந்த வீக் டெஸ்ட்லயும் இதுல இருந்து தான் கொஸ்டின்ஸ் வரும். சரிங்களா, ஓகே, சோ நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். சிறப்பு பெயர்கள் சான்றோர். வெயிட்டிங் மேம். ஓகே மேம். ஓகே, சோ ஃபர்ஸ்ட் பாருங்க அகத்தியர். சரிங்களா, அகத்தியருக்கு என்னென்ன சிறப்பு பெயர்கள் இருக்கு அப்படின்றத வந்து பாத்துக்கோங்க. சரிங்களா, ஓகே, சோ தமிழ் முனிவன், மாதவ முனிவன், மாமுனி, குருமுனி, திருமுனி, முதல் சித்தர். ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம், முதல் சித்தர். ஓகே, அடுத்தது பொதியில் முனிவன், அமர முனிவன், பொதிய வரை முனிவன், அடுத்தது குடமுனி. சரிங்களா, ஓகே, சோ இப்போ இவ்வளவு பேர் இருக்கு. இதுல எதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்றத ஒன்ஸ் நான் சொல்லிடுறேன். நான் ப்ரீவியஸ்ல எதெல்லாம் கேட்டிருக்காங்க அப்படின்றத ஒன்ஸ் நான் சொல்லிடுறேன். இந்த குடமுனி அப்படின்ற வார்த்தை கொடுத்து யாருன்றதும் ஆல்ரெடி கேட்டிருக்காங்க. சரிங்களா, சோ அது வந்துட்டு நமக்கு நார்மலா தமிழ்லயும் கேட்கலாம், பிளஸ் வந்துட்டு பிலிம்ஸ் வைஸ் நம்ம பார்த்தோம் அப்படின்னா யூனிட் 8 நமக்கு கொஸ்டின்ஸ் கேட்கலாம். சரிங்களா, அதுலயுமே என்ன பண்ணிருப்பாங்கன்னா இந்த குடமுனி அப்படின்றத வச்சு நமக்கு கேட்டிருக்காங்க. சரிங்களா, ஓகே, சோ நெக்ஸ்ட் பாருங்க, குடமுனின்றது ரொம்ப முக்கியமான விஷயம். அடுத்தது முதல் சித்தர் அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. ஓகே, சோ முதல் சித்தர் அப்படின்னு கேட்டாங்கன்னா அகத்தியர். சரிங்களா, ஓகே, சோ இது ரெண்டு வந்துட்டு ரொம்ப முக்கியம். அடுத்தது குருமுனி. நமக்கு ஆல்ரெடி ப்ரீவியஸ்ல கேட்டதுன்னா இந்த 3 இது கேட்டிருக்காங்க. ஒண்ணு குருமுனி அப்படின்னா யாருன்னு கேட்டிருக்காங்க, அடுத்தது குடமுனி அப்படின்னா யாருன்னு கேட்டிருக்காங்க, அடுத்தது பார்த்தோம்னா முதல் சித்தர் அப்படின்னா யாருன்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா, சோ இதை வந்துட்டு தெளிவா ஞாபகம் வச்சுக்கோங்க. சோ யார்தான் வருவாங்க, அகத்தியர். சரிங்களா, ஒன்ஸ் நான் மறுபடியும் படிச்சிடறேன். சோ தமிழ் முனிவன், அடுத்தது மாதவ முனிவன். ஏன்னா அகத்தியர் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு முனிவர் மாதா இருக்கப்படுறாங்க. சோ அதை வச்சு ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது மாமுனி, குருமுனி, திருமுனி, முதல் சித்தர், பொதியில் முனிவன். பொதியில் அப்படின்னா பொதிகை மலைய வச்சு. சரிங்களா, அகத்தியர் வாழ்ந்தாங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. சோ பொதியில் முனிவன், அமர முனிவன், அமர்ந்திருப்பாரு அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. அமர முனிவன், பொதியவரை முனிவன். பாருங்க, இந்த பொதிகை மலைக்கு வச்சு சொன்னாங்கனாலே அகத்தியர் வந்துருவாரு. சரிங்களா, சோ இது வந்துட்டு ஆல்ரெடி உங்களுக்கு நல்லா தெரிஞ்ச விஷயம் தான். சோ அதனால ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்தது வந்துட்டு பார்த்தோம்னா குடமுனி. ஓகே, சோ பொதிகை மலை அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா எந்த டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கும், எந்த டிஸ்ட்ரிக்ட் சைடு இருக்கும் பொதிகமலை? திருநெல்வேலி. வெரி குட், திருநெல்வேலி சைட்ல வந்துட்டு இருக்கக்கூடியது பொதிகை மலை. ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம்னா ஆல்ரெடி ப்ரீவியஸ்ல நிறைய இடங்கள்ல இந்த பொதிகை மலையை வச்சு வந்துட்டு கேட்டிருக்காங்க. இந்த பொதிகை மலையில இருக்கிற ஒரு சித்தர் அப்படின்னு கேட்டாலும் அகத்தியரை வந்துட்டு நம்ம சொல்லலாம். சரிங்களா, ஓகே, சோ இதெல்லாம் வந்துட்டு தெளிவா ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்தது பாருங்க தொல்காப்பியர். ஓகே, சோ தொல்காப்பியருக்கு என்னென்ன பேர் இருக்கு அப்படின்றத பாருங்க. சிம்பிளா தான் இருக்கும். ஓகே, சோ அகத்தியர் அப்படின்னா அவரு தான் முன்னாடி இருக்கிறார். சரிங்களா, சோ அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கு ஷார்ட் கட் மாதிரி வச்சு படிச்சுக்கோங்க. இப்போ தொல்காப்பியர் அப்படின்னா சிம்பிள் தான், எல்லாமே ஈஸியா தான் இருக்க போகுது. ஃபர்ஸ்ட் பாருங்க, காப்பியன், காப்பியனார், ஐந்திரம் நிறைந்தவன்.
சோ இப்ப காப்பியன் காப்பியனா இது ரெண்டும் கேட்டாங்கன்னா ஈஸியா நீங்க போடுறோம். சோ தொல்காப்பியர் தான் அப்படின்றத டக்குன்னு போடுறேன். ஏன்னா காப்பியன் அப்படின்றது வருது, காப்பியினர் அப்படின்றது வருது. ஏன்னா தொல்காப்பியத்துக்கு பின்னாடியே அது இருக்கு. சரிங்களா? இதை வச்சு ஞாபகம் வச்சுக்கலாம். ஐந்திரம் நிறைந்தவன். ஓகே, சோ இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வீட்லயே காஃபி குடிக்கிறோம் அப்படின்னா நமக்கு என்ன ஆகும், இருக்கிறத விட நம்ம திறமை வந்துட்டு அதிகமா ஒரு மாதிரி பூஸ்ட் ஆகும், நம்ம இன்னும் நல்லா படிப்போம் அப்படின்ற மாதிரி ஜஸ்ட் ஞாபகம் வச்சுக்கோம். ஐந்திரம் நிறைந்தவன். காஃபி குடிச்ச உடனே என்ன பண்ணும், எனக்கு வந்துட்டு திறன் வந்துருச்சு, நான் இப்ப உட்காந்து நான் படிக்க போறேன் அப்படின்ற மாதிரி எல்லாரும் எடுத்து உட்காந்து படிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி ஜஸ்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? சோ தொல்காப்பியர் அப்படின்னா ஐந்திரம் நிறைந்தவன் அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது காப்பியனார் அப்படின்னு சொல்லலாம், காப்பியன் அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? நெக்ஸ்ட் பாருங்க, திருவள்ளுவர். திருவள்ளுவருக்கு என்னெல்லாம் அடைமொழிகள் இருக்கு அப்படின்றது. சோ நாயனார் ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்சதுதான். திருவள்ளுவர் நாயனார், தேவர், முதற்பாவலர், தெய்வ புலவர், நான்மகன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க, மாதாது வங்கி, சென்னா புலவர், பெருநாவலார், பொய்யில் புலவன், தெய்வ மொழி பாவலர், தமிழ் மாமுனி, வள்ளுவன். ஓகே, சோ இதுல உங்களுக்கு எது வந்துட்டு கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும் அப்படின்றது பார்த்தோம்னா தமிழ் மாமுனி மட்டும்தான். சரிங்களா? ஓகே, சோ இதை வந்துட்டு தெளிவா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா இதுல இருந்து நம்ம கன்ஃபியூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா நீங்க முன்னாடி பார்த்திருப்பீங்க. சோ இந்த இடத்துல வந்துட்டு பார்த்தோம்னா மாமுனி சம்திங் ஒண்ணு வந்திருக்கும். ஓகே, மாமுனி, ஜஸ்ட் மாமுனி அப்படின்றத மட்டும் கொடுத்து யாரு அப்படின்னு கேட்டாங்கன்னா அகத்தியர். ஓகே, சோ இது தெளிவா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஜஸ்ட் மாமுனி மட்டும் கேட்டாங்கன்னா அகத்தியர் வருவாரு. அதே தமிழ் மாமுனி யாரு அப்படின்னு கேட்டாங்கன்னா திருவள்ளுவர் வருவார். சரிங்களா? இது ரெண்டுத்தையும் தெளிவா ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே, நார்மலா மாமுனி அப்படின்னா அகத்தியர், அதே தமிழ் மாமுனி அப்படின்னு கேட்டாங்கன்னா நம்ம திருவள்ளுவர். சரிங்களா? சோ இந்த மாதிரி விஷயங்கள்ல மட்டும்தான் அவங்க நம்மள கன்ஃபியூஸ் பண்ணுவாங்க. சோ இதெல்லாம் நீங்க தெளிவா ஞாபகம் வச்சிட்டீங்கன்னா போதும். ஓகே, சோ நெக்ஸ்ட் பாருங்க, திருமூலர். திருமூலருக்கு என்னெல்லாம் வந்துட்டு அடைமொழியெல்லாம் அழைக்கலாம் அப்படின்றது கொடுத்திருக்காங்க. முதல் யோகி, தத்துவ கவிஞர், மூலன். ஓகே, சோ இப்ப மூலன் அப்படின்னு கேட்டாங்கன்னா திருமூலர் அப்படின்றத ஈஸியா நம்ம போட்டுருவோம். ஓகே, சோ தத்துவ கவிஞர் அப்படின்னு கேட்டாலும் இப்ப தத்துவம் அப்படின்றது நம்ம வாழ்க்கைக்கு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் மோட்டிவேஷன் பார்ட்ஸே தத்துவமா இருக்குன்னு வச்சுக்கோங்க. அதுதான் நமக்கு ஒரு மூலம் மாதிரி. அதான் வந்துட்டு நம்மள என்ன பண்ணும், மோட்டிவேட் பண்ணிட்டே இருக்கும் அப்படின்ற மாதிரி ஜஸ்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. திருமூலர் அப்படின்னா தத்துவ கவிஞர் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். அதே மாதிரி முதல் யோகி. ஓகே, சோ ஜஸ்ட் அவருடைய பேரை பார்த்தாலே ஒரு மாதிரி யோகி மாதிரி இருக்கு அப்படின்ற மாதிரி ஜஸ்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. முதல் யோகி அப்படின்னு கேட்டாலும் திருமூலர் தான். தத்துவ கவிஞர் அப்படின்னு கேட்டாலும் திருமூலர் தான். நாளைக்கு மார்னிங் கொஸ்டின் கேட்கும்போது சோ இது எல்லாமே கொஸ்டின் கேட்போம். சரிங்களா? ஓகே, சோ முதல் யோகி அப்படின்னு கேட்டாலும் திருமூலர். ஓகே, அடுத்தது தத்துவ கவிஞர் அப்படின்னு பார்த்தோம்னா திருமூலர். இன்னொன்னு ஞாபகம் வச்சுக்கலாம். ஏன்னா வந்துட்டு ஒரு சில யோகங்கள் வரணும் அப்படின்னா அந்த குபேர மூலை சம்திங் அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. சோ அதை வச்சு ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த மூலையில இருந்தோம் அப்படின்னா அந்த மூலையில வந்துட்டு என்ன பண்ணுவாங்க, இந்த பீரோ வச்சோம் அப்படின்னா யோகம் கிடைக்கும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லுவாங்க. சோ அதை வச்சு ஜஸ்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, சோ தமிழ் யோகி அப்படின்னா திருமூலர். ஓகே, சோ நெக்ஸ்ட் பாருங்க, திருமூலர் தான் முடிச்சாச்சு. அடுத்தது கபிலர். ஓகே, சோ கபிலருடைய இது பார்த்தலாம். புலன் அழுக்கற்ற அந்தணன், பொய்யா நாவிற்கபிலன், குறிஞ்சி கவி. ஏன்னா குறிஞ்சி அப்படின்னாலே கபிலர் தான். அடுத்தது நல்லிசை வாய்மொழி கபிலர், விரித்த கேள்வி விலங்கு புகழ் கபிலன், குறிஞ்சி கபிலர். சரிங்களா? இது எல்லாமே உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சுதான். குறிஞ்சி அப்படின்னு கேட்டாலே கபிலர் தான். மித்தபடி புலனலுக்கற்ற அந்தணன் ஏன்னா ஸ்கூல் புக்ஸ் அதனால டக்குன்னு முடிச்சிடலாம். பொய்யா நாவிற்கபிலன், குறிஞ்சி கவி, நல்லிசை வாய்மொழி கபிலர், அடுத்தது விருத்த கேள்வி விலங்கு புகழ் கபிலன். ஓகே, சோ இதெல்லாம் உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்ச விஷயங்கள். சோ அதனால ஈஸியா வந்து ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்தது குறிஞ்சி கபிலர். ஓகே, சோ அவ்வளவுதான். அடுத்தது பார்த்தோம்னா பரணர். ஓகே, சோ பரணர் அப்படின்னா வரலாற்று புலவர். ஓகே, சோ அந்த காலத்துல என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு பறை எடுத்துட்டு கொட்டிட்டே வந்து இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்துச்சு, சோ அதனால வந்துட்டு நம்ம என்ன பண்ண போறோம்னா ஒரு திருவிழா நடத்த போறோம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஒரு வரலாறு அப்படியே சொல்லிட்டே வராங்க அப்படின்ற மாதிரி ஜஸ்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. சோ பறை எடுத்துட்டு அடிச்சுட்டே வந்து வரலாற சொல்றாங்க மட்டும் ஜஸ்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? இல்ல வரலாற வந்துட்டு பறையிறாங்க. ஓகே, சோ என்ன பண்ணா பறையிறது அப்படின்னா சொல்றது அப்படின்ற மாதிரி கூட சொல்லுவாங்க. சரிங்களா? சோ அதன் அடிப்படையில பரணர் அப்படின்னா வரலாற்று புலவர் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? அடுத்தது நக்கீரன். நக்கீரன் அப்படின்னா ஆல்ரெடி உங்களுக்கு நல்லா தெரிஞ்ச விஷயம் தான், பொய்யே பேச மாட்டார். சோ அதனால சிவபெருமானுக்கும் நக்கீரனுக்கும் கூட என்னது வாக்குவாதமே நடந்திருக்கும். சோ அப்ப பொய்யற்ற கீரன், பொய் பேச மாட்டார். அதே மாதிரி கீரன். சோ ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம். கீரன் அப்படின்னு கேட்டாலும் நக்கீரன் தான், பொய்யற்ற கீரன் அப்படின்னு கேட்டாலும் நக்கீரன் தான். ஓகே, சோ ஆல்ரெடி நம்ம இப்ப முன்னாடி பார்த்தது ஒன்ஸ் அப்படியே ரிப்பீட் பண்றேன். தமிழ் முனிவன் அப்படின்னா ஓகே, அகத்தியர் அப்படியே ஜஸ்ட் சொல்றேன். அகத்தியர் அப்படின்னா தமிழ் முனிவன், மாதவ முனிவன்
மாமுனி, குருமுனி, திருமுனி, முதல் சித்தர், பொதியில் முனிவன், அமர முனிவன், பொதியவரை முனிவன், குடமுனி. ஓகே, அடுத்து தொல்காப்பியர் அப்படின்னா காப்பியன், காப்பியனார், ஐந்திரம் நிறைந்தவர். ஓகே, சோ நெக்ஸ்ட் பாருங்க திருவள்ளுவர். திருவள்ளுவர் ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்சதுதான், உங்களுக்கு தெரியாத மட்டும் சொல்லிடுறேன். என்னன்னா தமிழ் மாமுனி அப்படின்னு கேட்டாங்கன்னா திருவள்ளுவர். அடுத்தது திருமூலர் அப்படின்னா முதல் யோகி அப்படின்னு சொல்லுவோம். தத்துவ கவிஞர் அப்படின்னும் அவரை நம்ம சொல்லுவோம். கபிலருக்கு எக்ஸ்ட்ரா அப்படின்றது எதுவும் கிடையாது. சோ அதனால எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சதுதான். பரணர் அப்படின்னா வரலாற்று புலவர். ஓகே, சோ நக்கீரர் என்னது பொய்யற்ற கீரன் அப்படின்னு சொல்லலாம். பிளஸ் வந்துட்டு கீரன் அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது பாருங்க ஔவையார். ஔவையார் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா தமிழ் மூதாட்டி, தமிழ் பாட்டி, அருந்தமிழ் செல்வி, ஔவை. ஓகே, சோ இது எல்லாமே யாருதான் அப்படின்னு பார்த்தோம்னா ஔவையார் தான். சரிங்களா? சோ தமிழ் மூதாட்டி, மூதாட்டி அப்படின்னாலே ஔவையார் தான். ஓகே, சோ அடுத்து தமிழ் பாட்டி. ஓகே, சோ ஔவையார். அடுத்தது அருந்தமிழ் செல்வி அப்படின்னு கேட்டாலும் ஔவையார் தான். சரிங்களா? சோ இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். அருந்தமிழ் செல்வி அப்படின்னு கேட்டா, ஏன்னா மோஸ்ட்லி இந்த பெண்பாற் புலவர்கள்ல ரொம்ப ரொம்ப முக்கியமானவங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஔவையார் தான் நமக்கு. சரிங்களா? சோ அருந்தமிழ நமக்கு கொடுத்தவங்க யாரு? ஔவையார், இந்த பெண்பால் புலவர்கள். ஓகே, சோ அடுத்து பாருங்க ஔவை அப்படின்னு உங்களுக்கு சொல்லலாம். இவ்வை. சோ அந்த இதுல வச்சோம் நம்ம என்ன பண்ணலாம், ஔவையார குறிப்பிடலாம். சரிங்களா? அடுத்தது இளங்கோவடிகள். ரொம்ப சிம்பிளான விஷயம். அடிகள், இளங்கோவடிகள் பின்னாடி இருக்க அந்த அடிகளை மட்டும் எடுத்து அப்படியே அடிகள் அப்படின்ற மாதிரி அவங்க நம்ம சொல்லுவோம். ஏன்னா அடிகள் நீரே அருளுக அப்படின்ற மாதிரி ஒரு டைலாக் கூட வந்திருக்கும். சரிங்களா? அதை வச்சு அடிகள் அப்படின்னு சொல்லும்போது இளங்கோவடிகளை நம்ம சொல்லுவோம். ஓகே, சோ அடுத்தது யார் சொல்லியிருப்பாங்க அடிகள் நீரே அருளுக அப்படின்ற மாதிரி இந்த வாக்கியத்தை? யார் யார்? வெரி குட், சீத்தலை சாத்தனார் இளங்கோவடிகளை பார்த்து சொல்லுவாரு. வெரி குட், சூப்பர். அடுத்தது அரச துறவி. ஓகே, சோ அரசரா இருந்திருப்பாரு. அரசரா இருந்து உன்னுடைய அந்த அரச வாழ்க்கையை துறந்து அதுக்கப்புறம் தான் என்ன பண்ணுவாங்கன்னா சிலப்பதிகாரத்தை வந்துட்டு எழுதியிருப்பாங்க. சீத்தலை சாத்தனார் இந்த கதை சொல்ல எழுதியிருப்பாங்க இளங்கோவடிகள். சரிங்களா? ஓகே, சோ அடிகள் அப்படின்னு கேட்டாலும் அரச துறவி அப்படின்னு கேட்டாலும் இளங்கோவடிகள் தான். சோ தெளிவா ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்தது சீத்தலை சாத்தனார் வந்துட்டாரு இவர். சோ தண்டமிழாசன், சாத்தன், நன்னூர் புலவன். சோ இது எல்லாமே யாரு வந்துட்டு சீத்தலை சாத்தனாருக்கு தண்டமிழாசன், சாத்தன், நன்னூர் புலவர் அப்படின்ற பேர்லாம் சொல்லியிருப்பாங்க. இளங்கோவடிகள். இளங்கோவடிகள் தான். சரிங்களா? சோ இதை வந்து தெளிவா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, சோ நெக்ஸ்ட் பாருங்க காரைக்கால் அம்மையார். ரொம்ப ரொம்ப முக்கியமானவங்க. ஓகே, சோ தெளிவா ஞாபகம் வச்சுக்கோங்க. இரட்டை மணிமாலை சொந்த நூல் எழுதியிருக்காங்க. அற்புத திருவந்தாதி இருக்கிறதுலே ரொம்ப ரொம்ப முக்கியமான நூல். ஏன்னா அதிகமான இடங்கள்ல கேட்டிருக்காங்க. சரிங்களா? அற்புத திருவந்தாதி அப்படின்னு கேட்டாலே காரைக்கால் அம்மையார் தான். ஓகே, சோ இவங்க நம்ம என்னெல்லாம் சொல்லலாம் அப்படின்னா புனிதபதியார். ப்ரீவியஸ் இயர்ல இந்த புனிதபதியார் அப்படின்றத கொடுத்து கேட்டிருக்காங்க யாருன்றது. சரிங்களா? தெளிவா ஞாபகம் வச்சுன்னா காரைக்கால் அம்மையார். காரைக்கால் அம்மையார் தான் யாரு? புனிதவதியார். ஓகே, சோ அடுத்தது இவங்க நம்ம அம்மை அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? அம்மை அப்படின்னு கேட்டாலும் புனிதவதியார் அப்படின்னு கேட்டாலும் காரைக்கால் அம்மையார். நமக்கு கன்ஃபியூஸ் பண்ணும்போது என்ன பண்ணுவாங்கன்னா ஆல்ரெடி நம்ம பார்த்திருப்போம். சோ ஔவையார் அப்படின்னு பார்த்தோம்னா அவங்கள பாட்டி அப்படின்ற மாதிரி வச்சு நம்ம சொல்லுவோம். அதே அம்மை அப்படின்ற மாதிரி அம்மா வச்சு சொன்னாங்க அப்படின்னா காரைக்கால் அம்மையார். இல்லைன்னா அந்த காரைக்கால் அம்மையார்லயே அம்மை அப்படின்ற வார்த்தை இருக்கு. சரிங்களா? சோ அதை வச்சு வந்துட்டு ஈஸியா ஆன்சர் போடலாம். ஏன்னா நமக்கு ஆப்ஷன் வைஸ் வந்துட்டு கன்ஃபியூஸ் பண்றதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா அம்மை அப்படின்ற மாதிரி கொடுத்துட்டு ஔவையார், காரைக்கால் அம்மையார், சோ இந்த மாதிரி கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகுற விஷயங்கள்லாம் கொடுப்பாங்க. சரிங்களா? சோ அதுல நீங்க தெளிவா இருந்துக்கிட்டீங்க அப்படின்னாலே போதும், ஈஸியா வந்துட்டு மார்க் வாங்கிடலாம். சரிங்களா? ஓகே, சோ நெக்ஸ்ட் பாருங்க திருஞான சம்பந்தர். ஓகே, சோ இந்த திருஞான சம்பந்தர், சுந்தரர், சோ அவங்க எல்லாம் எடுத்து திருநாவுக்கரசர், சோ அவங்க எல்லாம் எடுத்து பார்க்கும்போது அதிகமான பேர் யாருக்கு இருக்கும் அப்படின்னா திருஞான சம்பந்தருக்கு தான் இருக்கும். திருநாவுக்கரசருக்கு பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சதா இருக்கும். ஏன்னா ஸ்கூல் புக்ல கொடுத்ததுதான். திருஞான சம்பந்தர் கொஞ்சம் உங்களுக்கு டிஃப்ரெண்டா இருக்கா அப்படின்ற மாதிரி யோசிச்சீங்கன்னா திருஞான சம்பந்தரை வந்துட்டு போட்டுக்கோங்க. சரிங்களா? சோ இதுக்கும் வந்துட்டு ஷார்ட்கட் இருக்கு. சோ இதுக்கு நான் சொல்லிட்டேன். இம்பார்ட்டன்ட்லாம் நம்ம ஷார்ட்கட் சொல்லிடலாம். சோ நம்ம என்ன சொல்லலாம், ஞான சம்பந்தர் அப்படின்னு சொல்லலாம். திருஞான சம்பந்தர்லயே ஞானம் அப்படின்ற வார்த்தை இருக்கு. சரிங்களா? அதை வச்சு என்ன பண்ணலாம், திருஞான சம்பந்தர் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்தது ஆளுடைய பிள்ளை. ஓகே, சோ என்ன பண்ணுவாங்க ஒவ்வொரு தகப்பனுமே என்ன பண்ணுவாங்க தன்னுடைய பிள்ளை வந்துட்டு ஞானமா இருக்கணும் அப்படின்றதா யோசிப்பாங்க. ஞான குழந்தையா இருக்கணும்ப்பா அப்படின்றத யோசிச்சுதான் என்ன பண்ணுவாங்க தன்னுடைய பிள்ளைகளை வந்துட்டு வளர்ப்பாங்க. சோ அதை வச்சு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆளுடைய பிள்ளை அப்படின்னு கேட்டாங்கன்னா திருஞான சம்பந்தர். அடுத்தது இன்தமிழ் ஏசுநாதர். ஓகே, சோ ஏசுநாதரை நம்ம போய் பார்த்து வணங்கணும் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும், ஞானம் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, சோ இன்தமிழ் ஏசுநாதர் அப்படின்னு கேட்டாங்கன்னா திருஞான சம்பந்தர். அடுத்தது திராவிட சிசு. ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன். தன்னுடைய குழந்தை எப்படி இருக்கணும், ஞானமா இருக்கணும் தான் வேண்ட போறாங்க. சோ இப்ப தன்னுடைய குழந்தை அப்படின்னா சிசு அப்படின்னு கூட சொல்லலாம். சிசு ஞானமா இருக்கணும். அப்ப திராவிட சிசு அப்படின்னு கேட்டாங்கன்னா திருஞான சம்பந்தர். அடுத்தது ஞானத்தின் திருவுரு அப்படின்னு கேட்டாலும் திருஞான சம்பந்தர் தான். சோ இது கொஸ்டின்ல ஆன்சர் இருக்கு. திருஞான சம்பந்தர் ஞானத்தின் திருவுரு. ஓகே, சோ அடுத்து பாருங்க
உரையாசிரியர். சோ உரையாசிரியர் அப்படின்னு கேட்டாங்கன்னா இளம்பூரணர். ஓகே, சோ இதுக்கு ஒரு சம்பந்தம் இல்ல. சோ இதை விட்டுருங்க. அடுத்து பாருங்க மூவர் முதலிகள். ஓகே, சோ மூவர் முதலிகள் அப்படின்னு பார்த்தோம்னா அப்பர், சம்பந்தர், திருநாவுக்கரசர். ஓகே, சோ இதுல ஃபர்ஸ்ட் யாரு வருவாங்கன்னா திருஞான சம்பந்தர் தான் வருவாங்க. சரிங்களா? திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர், சுந்தரர். முதல் மூன்றும் திருஞான சம்பந்தர். முதல்ல நமக்கு ஞானம் தான் முக்கியம். சோ அதனால திருஞான சம்பந்தர் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்த 3 திருநாவுக்கரசர் வருவாரு. அடுத்த 1 அதாவது 7வது அரைக்கரத் தான் சுந்தரர் வருவாங்க. 8 மாணிக்க வாசகர் வருவாரு. சரிங்களா? சோ அடுத்து பாருங்க அருள் நீக்கியார். சாரி, அருள்னு வராது, மருள்ன்ற மாதிரி வரும். சரிங்களா? மருள்னு வரும். சோ மருள் நீக்கியார். மருள் அப்படின்னா வந்துட்டு தெளிவு அற்று இருக்கக்கூடிய ஒரு நிலையதான் மருள் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. சரிங்களா? சோ அந்த தெளிவற்ற நிலைய நீக்கினவங்கதான் யாரு? திருநாவுக்கரசர். மருள் நீக்கியார், அப்பரடிகள், அப்பர், வாகீசர், தர்மசேனர். அடுத்தது தமிழ்வா மூரார். ஓகே, சோ இது எல்லாமே யாருதுன்னு பார்த்தோம். சரி, திருவாமூரார் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஏன்னா அவர் பிறந்தது திருவாமூர்ல பிறந்திருப்பாரு. சோ அதனால இவர் என்ன சொல்லுவாங்கன்னா திருவாமூரார் அப்படின்ற மாதிரியும் சொல்லுவாங்க. சரிங்களா? சோ ஏன்னா இது எல்லாமே மோஸ்ட்லி உங்க ஸ்கூல் புக்ல கொடுத்திருக்க கெஸ்ட் வெயிட்டிங்ல. ஓகே, நமக்கு ஸ்கூல் புக்லயே கொடுத்திருப்பாங்க. சரிங்களா? ஏன்னா திருநாவுக்கரசரை பொறுத்த வரைக்கும் அவ்வளவுக்கும் ஸ்கூல் புக்ல இருக்கிறதே தான் நம்ம இங்கேயும் கொடுத்து வச்சிருக்கோம். சரிங்களா? மருள் நீக்கியார், அப்பரடிகள், அப்பர், வாகீசர், தருமசேனர், திருவாமூரார். பிறந்தது திருவாமூர். அது திருவாதவூர்ல யாரு பிறந்திருப்பாங்க சொல்லுங்க? திருவாதவூர். வெரி குட், மாணிக்க வாசகர் பிறந்திருப்பாங்க. சூப்பர். ஓகே, சோ இப்ப திருநாவுக்கரசர் அப்படின்னு பார்த்தோம்னா மருள் நீக்கியார், அப்பரடிகள், அப்பர், வாகீசர், தர்மசேனர், திருவாமூரார். அதுவே மேல திருஞான சம்பந்தர் அப்படின்றது பார்த்தோம்னா ஞான சம்பந்தர், ஆளுடைய பிள்ளை, இன்தமிழ் ஏசுநாதர், திராவிட சிசு, ஞானத்தின் திரு. உங்களுக்கு கன்ஃபியூஸ் பண்றது திருஞான சம்பந்தரையும் திருநாவுக்கரசரையும் கொடுத்து கன்ஃபியூஸ் பண்ணுவாங்க. சரிங்களா? திருஞான சம்பந்தர் அப்படின்னு கேட்டாலே ஒரு குழந்தை ஞானமா இருக்கணும் அப்படின்றத வச்சு ஞாபகம் வச்சு ஆன்சர் போட்டுக்கோங்க. அதே திருநாவுக்கரசர் எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சதாக இருக்க போகுது. ஏன்னா ஸ்கூல் புக்ல இருக்கிறது அப்படியே இருக்க போகுது. சரிங்களா? அதை வச்சு நீங்க ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகே, சோ அடுத்து பாருங்க சுந்தரர், ஆரூரா. ஓகே, சோ ஆரூர் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஆரூரர் அப்படின்னு சொல்லுவாங்க அவருடைய ஊரை வச்சு. அடுத்தது திருநாவலூரார். ஓகே, சோ இது அவருடைய ஊரை வச்சு சொல்லுவாங்க. சரிங்களா? ஆரூரார் அப்படின்னு சொல்லலாம், இல்ல திருநாவலூரார். ஓகே, சோ அந்த திருநாவலூரார் அதுல இருக்க அந்த ஆரூராரை தான் முன்னாடி வச்சு ஆரூரார் அப்படின்னு சொல்லிட்டு தனியாவும், திருநாவலூரார் அப்படின்ற மாதிரியும் தனியாவும் வந்துட்டு இதை வச்சு சொல்லுவாங்க. சரிங்களா? சுந்தரர், ஆரூரார், திருநாவலூரார். ஓகே, சோ சுந்தரர் அப்படின்னா வந்துட்டு என்ன சொல்லுவாங்கன்னா சுந்தரம் அப்படின்னாலே ஒரு அழகு அப்படின்ற மாதிரி நம்ம குறிப்பிடும். சரிங்களா? ஓகே, சோ நாவால் பேசக்கூடிய வார்த்தைகள் எல்லாமே அழகா இருக்கணும் அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. சோ அப்ப நாவலூரார் அப்படின்னு சொல்லும் போது சுந்தரர் வார்த்தைகள் பேசும்போது அழகா பேசணும் அப்படின்ற மாதிரி ஜஸ்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, அந்த இதுலயே இருக்கக்கூடிய அந்த ஆரூரார் அப்படின்றத வந்துட்டு சுந்தரர் அப்படின்ற மாதிரி ஜஸ்ட் ஞாபகம் வச்சுக்கோங்களா? சோ நாவால் அப்படின்னு சொல்லிட்டு நாவால் பேசக்கூடிய வார்த்தைகள் எப்படி இருக்கும்? சுந்தரமா இருக்கணும். சோ அப்ப திருநாவலூரார் அப்படின்னு கேட்கும்போது சுந்தரர். அதே மாதிரி லாஸ்ட்ல இருக்க ஆரூரார் அப்படின்னு கேட்டாலும் சுந்தரர் அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே மேம். தேங்க்ஸ் மேம். ஆமா பிறந்திருப்பாங்க. அதை வச்சு ஓகே, அவங்க அங்கதான் பிறந்திருப்பாங்க. அந்த திருநாவல் ஷார்ட்கட் வந்துட்டு சொன்னேன். சரிங்களா? நாவால் பேசும்போது சுந்தரமா இருக்கும் அப்படின்ற மாதிரி. ஓகே, சோ நெக்ஸ்ட் பாருங்க வன் தொண்டர். இது வந்துட்டு பார்த்தோம்னா ப்ரீவியஸ்ல நிறைய இடங்கள்ல கேட்டிருக்காங்க. ஓகே, சோ வன் தொண்டர் அப்படின்னு கேட்டாலும் யார்தான்? சுந்தரர் தான் வந்துட்டு சொல்லுவாங்க. அடுத்தது சுந்தரர் டைரக்டா அப்படியே இருக்கு. அடுத்தது தம்பிரான் தோழர், ஸ்கூல் புக் சோர்ஸ், அதனால ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம். சரிங்களா? சோ வன் தொண்டர் அப்படின்னு கேட்டாலும், திருநாவலூரார் அப்படின்னு கேட்டாலும், ஆரூரார்னு கேட்டாலும், தம்பிரான் தோழர்னு கேட்டாலும் யார்தான்? நம்மளுடைய சுந்தரர் தான். சரிங்களா? ஓகே, சோ இதை வந்துட்டு தெளிவா ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே, சோ வன் தொண்டர் அப்படின்னாலும் சுந்தரர் தான். அடுத்தது பாருங்க வாதவூர் அடிகள். ஏன்னா திருவாதவூர்ல பிறந்திருப்பாரு யாரு? மாணிக்க வாசகர். சோ அதை வச்சு என்ன பண்ணுவாங்கன்னா வாதவூர் அடிகள் அப்படின்ற மாதிரி மாணிக்க வாசகரை சொல்லுவாங்க. அடுத்தது தென்னவன் பிரம்மராயன். ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். இது ப்ரீவியஸ்ல நிறைய இடங்கள்ல கேட்டிருக்காங்க. சரிங்களா? சோ தென்னவன் பிரம்மராயன். ஓகே, சோ இப்ப பிரம்மர் வந்துட்டு என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு குழந்தை பிறக்கிறது அப்படின்னா வந்துட்டு பிரம்மர் தான் அதற்கான ஒரு கடவுள் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. சோ அந்த குழந்தை பிறக்க வைக்கிற அந்த பிரம்மரை என்ன பண்ணுவாங்க? ஒரு மாணிக்கம் மாதிரி நினைச்சு என்ன பண்ணுவாங்க? கொண்டாடுவாங்க அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. சோ இப்ப தென்னவன் பிரம்மராயன் அப்படின்னா மாணிக்கம் பாவருலா அப்படின்ற மாதிரி ஜஸ்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. மாணிக்க வாசகர். அடுத்தது திருவாதவூரா. ஓகே, சோ அப்படியே அவருடைய ஊரு
பிளஸ் வந்துட்டு அவருடைய அந்த சிறப்பை வச்சு ஜஸ்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? வாதவூரடிகள் அப்படின்னு கேட்டாலும், திருவாதவூரார் அப்படின்னு கேட்டாலும், பிளஸ் தென்னவன் பிரம்மராயன், பிரம்மர் அப்படின்னா அவர் ஒரு சிறப்பானவர். சோ ஒரு மாணிக்கமா நம்ம நினைச்சு சாமி கும்பிடுறோம். சோ அதனால மாணிக்க வாசகர் அப்படின்ற மாதிரி ஜஸ்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, சோ நெக்ஸ்ட் பாருங்க சேக்கிலா. ஓகே, சோ இதுக்கப்புறம் எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சதுதான். ஒரு சிலது மட்டும் தான் கொஞ்சம் இதா இருக்கும். ஓகே, சோ சேக்கிலார் பாருங்க, அருண்மொழி தேவர் ஸ்கூல் புக் சோர்ஸ், அதனால ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம். அருண்மொழி தேவர் அப்படின்னு சொல்லுவோம். உத்தம சோழ பல்லவன் ஓல்டு புக் சோர்ஸ். தொண்டர் சீர் பரவார், இது எல்லாமே ஓல்டு புக்ல இருக்கிறதான். அடுத்தது தெய்வப்புலவர். இதே மாதிரி தெய்வப்புலவர்னு யார சொல்லுவோம்? திருவள்ளுவர். திருவள்ளுவரை சொல்லுவோம். வெரி குட். சோ அதே மாதிரி மோஸ்ட்லி தெய்வப்புலவர் திருவள்ளுவர் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, இதை வச்சு கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. சரிங்களா? எஸ், தெய்வப்புலவர்னா திருவள்ளுவர் தான், ஜஸ்ட் நீங்க கொடுத்துருக்காங்க. ஓகே, சோ சப்போஸ் திருவள்ளுவர் இல்லாம இருந்தாங்க ஆப்ஷன்ஸ்ல அப்படின்னா என்ன பண்ணலாம்? சேக்கிலார போடலாம். மோஸ்ட்லி நமக்கு கொஸ்டின்ஸ் கேட்டாங்க அப்படின்னா தெய்வப்புலவர் கேட்டாங்கன்னா திருவள்ளுவர் வச்சுதான் கேட்பாங்க. சரிங்களா? ஓகே, சோ இந்த 3 மட்டும் தெளிவா ஞாபகம் வச்சுக்கோங்க. அருண்மொழி தேவர், அடுத்தது உத்தம சோழ பல்லவன், தொண்டர் சீர் பரவுவார். சரிங்களா? சோ இது 3 பேர் வந்துட்டு யாருதான்? சேக்கிலார் தான். ஓகே, சோ நெக்ஸ்ட் பாருங்க திருமழிசை ஆழ்வார். திருமழிசை ஆழ்வார்னா பக்தி சாரர். ஓகே, சோ அப்படியே இசை பாடும்போது அந்த ஸ்வரங்கள் அப்படியே சாரமா அப்படியே எல்லாத்துக்கும் இருக்கும் அப்படின்ற மாதிரி ஜஸ்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. பக்தி சாரமே அந்த இசையில தான்ப்பா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, சோ இப்ப திருமழிசை ஆழ்வார் என்னன்னு சொல்லலாம்? பக்தி சாரர் அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? இந்த இசையின் சாரம் திருமழிசை ஆழ்வார். ஓகே, சோ அதை வச்சு ஷார்ட்கட் ஞாபகம் வச்சுக்கோங்க, பக்தி சாரர். ஓகே, சோ நெக்ஸ்ட் பாருங்க அடுத்தது நம்மாழ்வார். ஓகே, சோ நம்மாழ்வார் அப்படின்னா இந்த மாறன் மாறன் அப்படின்னு வந்துட்டே இருக்கும். ஓகே, சோ ஃபர்ஸ்ட் பாருங்க, வேதம் தமிழ் செய்த மாறன் அப்படின்னா நம்மாழ்வார். ஓகே, அதே மாறன் அப்படின்னு சொன்னாலும் நம்மாழ்வார். அடுத்து பராங்குசர், ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம், பராங்குசர் அப்படின்னு கேட்டாலும் நம்மாழ்வார் தான். சரிங்களா? சோ இந்த மாறன் வந்துட்டு பார்த்தோம்னா நம்ம சூர்யா நடிச்ச ஒரு படம் இருக்கும். சரிங்களா? சோ அதை வச்சு ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ மாறன் அப்படின்னு சொல்லும் போது நம்ம சூர்யா அப்படின்ற மாதிரி ஜஸ்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க போதும். ஓகே, சோ வேதம் தமிழ் செய்த மாறன் அப்படின்னா நம்ம ஆழ்வார். மாறன் அப்படின்னு கேட்டாலும் நம்ம ஆழ்வார். அடுத்து பராங்குசர், ரொம்ப முக்கியமான விஷயம், பராங்குசர் அப்படின்னு கேட்டாலும் நம்ம ஆழ்வார் தான். சரிங்களா? சோ இதை வந்து தெளிவா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, சோ நெக்ஸ்ட் பாருங்க கண்ணகி. கண்ணகியா ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம், ஏன்னா எல்லாமே வந்துட்டு கற்பு வச்சுதான் சொல்ல போறாங்க. சோ பாருங்க, கற்பின் கொழுந்து. கற்பின் கொழுந்து அப்படின்னா கண்ணகி. மடக்கொடி யாரு? கண்ணகி. அதே மடப்பிடி அப்படின்னா யாரு சொல்லலாம்? மடப்பிடி திரௌபதி. பாஞ்சாலி. பாஞ்சாலி. பாஞ்சாலி, திரௌபதி. ஓகே, வெரி குட். ரெண்டுமே வந்துட்டு ஒண்ணுதான். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க பொற்பின் செல்வி. பொற்பு, பொற்பு என்பதன் பொருள் சொல்லுங்க. பொற்பு என்றால் மழை. வெரி குட், சூப்பர். மழைதான் வரும். சரிங்களா? ரெயின் இல்ல, மவுண்டைன். சரிங்களா? ஓகே, நீங்க கரெக்டாக சொன்னீங்க, இல்ல கன்ஃபியூஸ் ஆகக்கூடாதுன்னு நான் கிளியர் பண்ணேன். ஓகே, சோ நான் கவனிங்க, மவுண்டைன் அதாவது மழையதான் வந்துட்டு சொல்லுவோம். சரிங்களா? சோ பொற்பின் செல்வி அப்படின்னா கண்ணகி. சரிங்களா? அதே மாதிரி மடக்கொடி அப்படின்னாலும் கண்ணகி, கற்பின் கொழுந்து அப்படின்னாலும் கண்ணகி. சரிங்களா? சோ அடுத்து பாருங்க கோழியர் கோன் அப்படின்னா குலசேகர ஆழ்வார். ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம், கோழியர் கோன் அப்படின்னா குலசேகர ஆழ்வார். இப்ப நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா அந்த ஒரு குளம் மாதிரி இது குளமா என்ன பண்றாங்க, கோழியை தான் வந்து, அதாவது குளம் அப்படின்னு சொல்லும் போது அந்த இனங்களினுடைய அந்த அமைப்பை நான் சொல்றேன். சரிங்களா? எல்லாரும் என்ன பண்றாங்க, கோழியை தான் வந்துட்டு நிறைய பேர் வந்துட்டு சாமிக்கு வந்துட்டு இது பண்றாங்க, வெட்டி கொடுக்குறாங்க அப்படின்ற மாதிரி ஜஸ்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. கோழியர் கோன் அப்படின்னா குலசேகர ஆழ்வார். அடுத்தது விட்டுண சித்தன், அதாவது விஷ்ணு சித்தன் அப்படின்னு சொல்லுவாங்க. பெரியாழ்வார்ல விட்டுண சித்தன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா நமக்கு குரூப் 4 கேள்வி நினைக்கிறேன் 2022 கேட்ட கேள்வி விட்டுண சித்தன் அப்படின்ற மாதிரி கொடுத்துட்டு பெரியாழ்வாரை வச்சு கேட்டிருந்தாங்க. சரிங்களா? ஓகே, சோ விஷ்ணு சித்தன் அப்படின்னு கேட்டாலும் விட்டுண சித்தன் அப்படின்னு கேட்டாலும் பெரியாழ்வார் தான். அடுத்தது பட்டர் பிரான் அப்படின்னு கேட்டாலும் பெரியாழ்வார் தான். இப்போ பட்டையை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு என்ன பண்ணுவோம், சின்னதாவா பட்டை கொடுக்குறோம், பெரிய பட்டை தான் போடுவோம். சரிங்களா? சோ அப்ப பெரியாழ்வார் அப்படின்னு கேட்டாங்கன்னா பட்டர் பிரான், பெரிய பட்டையை போட்டுதான் உட்கார்ந்துருப்பாரு அப்படின்ற மாதிரி ஜஸ்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. விட்டுண சித்தன் அப்படின்னு கேட்டாலும் பட்டர் பிரான் அப்படின்னு கேட்டாலும் பெரியாழ்வார் தான். சோ இந்த விட்டுண சித்தர் அப்படின்னு சொல்லக்கூடிய பெரியாழ்வாரினுடைய மகள், அதாவது தத்துப்பிள்ளை தான் யாரு? வளர்ப்பு மகள் அப்படின்னு கூட ஆண்டாள். ஆண்டாள். வெரி குட். சோ ஆண்டாளுக்கு எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்கள் தான், ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம். எல்லாமே அவங்களுடைய கான்செப்ட் பேசி இப்படி ஞாபகம் வச்சுன்னா பாருங்களேன். பெரியாழ்வாரின் பெற்றெடுத்த பைங்குடி, ஆனா பெற்றெடுத்த பைங்குடி அப்படின்னு சொல்ல முடியாது, அவங்க வளர்ப்பு மகள் அப்படின்ற மாதிரிதான் ஸ்கூல் புக்ஸ்ல கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? அடுத்தது பாருங்க ஆண்டாள். ஓகே, சோ ஆண்டாள் அப்படின்றத சொல்லலாம். சூடி கொடுத்த சுடர்கொடி அப்படின்னு சொல்லலாம்.
சூடி கொடுத்த நாச்சியார் அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது பாவை நாச்சியார் அப்படின்னு சொல்லலாம். ஏன் பாவை நாச்சியார் கொடுத்திருக்காங்க அப்படின்னா திருப்பாவையும் நாச்சியார் திருமொழியும் இயற்றி இருக்கிறாங்க. சரிங்களா? அந்த திருப்பாவையில பின்னாடி இருக்கிறதும் நாச்சியார் திருமொழியில இருக்கிறத முன்னாடி இருக்கிறது ரெண்டுத்தையும் சேர்த்து பாவை நாச்சியார் அப்படின்னு கேட்டாலும் ஆண்டாள் தான். சரிங்களா? ஓகே. பெரியார் பெற்றெடுத்த பைங்குடி, ஆண்டாள், சூடி கொடுத்த சுடற்கொடி, சூடி கொடுத்த நாச்சியார், பாவை நாச்சியார். இது எல்லாமே ஆண்டாள் தான். ஓகே. சோ அடுத்தது தொண்டரடி பொடியாழ்வார். சோ இவங்களை நம்ம என்ன சொல்லலாம், விப்ர நாராயணன் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். சோ எப்படி ஞாபகம் வச்சுன்னா, இந்த விப்ரோ அப்படிங்கறது பாத்தீங்கன்னா ஒரு ட்ரிங்க்ஸ் சொல்லுவாங்க. சரிங்களா? நம்ம குடிக்கிற ஒரு கூல் ட்ரிங்க்ஸ். சோ அதுல வந்துட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு சில இந்த லெமன் பொடி மாதிரி இருக்கிறத வந்துட்டு தூவிட்டு அதுக்கப்புறம் குடிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி ஜஸ்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? அது கொஞ்சம் பிரிஸ்கா ஆகணும் அப்படின்ற மாதிரி அதை வந்துட்டு அந்த பொடி கொஞ்சம் தூவிட்டு அதுக்கப்புறம் இந்த விப்ரோ வந்துட்டு குடிக்கிறாங்க அப்படின்ற மாதிரி ஜஸ்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்ப தொண்டரடி பொடியாழ்வார நம்ம என்னன்னு சொல்லுவோம், விப்ர நாராயணன் அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே. சோ அடுத்து பாருங்க, திருமங்கை ஆழ்வார். திருமங்கை ஆழ்வார் அப்படின்னா நீலன், பரகாலன், திருமங்கை மன்னன். கெஸ்ட் ஆர் வெயிட்டிங் மேடம். ஓகே. சோ திருமங்கை ஆழ்வார். சரிங்களா? சோ திருமங்கை ஆழ்வார் அப்படின்னா நீலன். ஓகே. சோ மங்கைகளுக்கு எல்லாம் கண் எப்படி இருக்கும் அப்படின்னா பாக்குறதுக்கு கொஞ்சம் அப்படி நீளமா இருந்தாதான் அழகா இருக்கும் அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. பரகாலன். ஓகே. சோ ஒரு இதுல சொல்லுவாங்க, ஒரு பெண்ணால ஆக்கவும் முடியும் அழிக்கவும் முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. சரிங்களா? அப்போ ஒரு காலனா கூட மங்கையால மாற முடியும். சோ அதனால பரகாலன் அப்படின்னு கேட்டாலும் திருமங்கை ஆழ்வார் தான். சரிங்களா? சோ அந்த மங்கை அப்படின்றத வச்சு ஞாபகம் வச்சுக்கோங்க. திருமங்கை மன்னன் ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம். திருமங்கை மன்னன் அப்படின்னு கேட்டாங்கன்னா திருமங்கை ஆழ்வார் தான். சரிங்களா? சோ ஒரு மங்கை, ஒரு பெண்ணோட கண்ணு பாக்குறதுக்கு நீளமா இருந்தா அழகா இருக்கும். சோ அதை வச்சு ஞாபகம் வச்சுக்கோங்க. நீலன் அப்படின்னா திருமங்கை ஆழ்வார், பரகாலன் அப்படின்னு கேட்டாலும் திருமங்கை ஆழ்வார், திருமங்கை மன்னன் அப்படின்னு கேட்டாலும் திருமங்கை ஆழ்வார் தான். ஓகே. சோ அடுத்தது பாருங்க, சேரமான் பெருமாள் நாயனார். சேரமான் தோழர். நமக்கு அப்படியே கொஸ்டின் ஆன்சர் இருக்கு. சரிங்களா? சேரமான் தோழர் அப்படின்னா சேரமான் பெருமாள் நாயனார். ஓகே. சோ கொஸ்டின்ல ஆன்சர் இருக்கு. அடுத்தது யதிராசர் அப்படின்னா ராமானுசர். சரிங்களா? பாருங்க, இந்த சர் சர் அப்படின்னு சொல்லிட்டு லாஸ்ட்ல முடிஞ்சிருக்கும். யதிராசர் அப்படின்னா ராமானுசர். ஓகே. சோ அதை வச்சு ஞாபகம் வச்சுக்கோங்க. தமிழ் வியாசர், இது ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்ச விஷயமா தான் இருக்க போகுது. தமிழ் வியாசர். வியாசர் எந்த எழுதியிருக்காங்க? வடமொழியில் எழுதின ஒரு ராமாயணம். பாரதம். ராமாயணமா? மகாபாரதம். மகாபாரதம். வெரி குட். மகாபாரதம். ராமாயணம் வால்மீகி எழுதியிருப்பாங்க. சரிங்களா? ஓகே. சோ தமிழ் வியாசர் யாரு? நம்பியாண்டார் நம்பி. ஓகே. சோ தெளிவா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே. சோ தமிழ் வியாசர் யாரு? நம்பியாண்டார் நம்பி. ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா வியாசர் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு வடமொழியில மகாபாரதத்தை எழுதியிருப்பாரு. சோ அப்படி இருக்கும்போது நம்ம தமிழ்ல யாருப்பா வியாசர் அப்படின்னு கேட்டாங்கன்னா நம்பியாண்டார் நம்பி. தெளிவா ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே. சோ அடுத்து பாருங்க, பரணி புலவர் அப்படின்னா ஜெயங்கொண்டார். தெரிஞ்ச விஷயம். ஏன்னா நமக்கு ஜெயங்கொண்டார் அப்படிங்கிறவங்க கலிங்கத்து புரணி எழுதியிருப்பாங்க. பரணி நூல்கள்ல முதன்மையானது அப்படின்னு கேட்டாலே இந்த கலிங்கத்து புரணியத்தான் சொல்லுவாங்க. சரிங்களா? இதை வந்துட்டு தெளிவா ஞாபகம் வச்சுக்கணும். எத்தனை தாளிசைகளால் உருவாக்கப்பட்ட ஒரு நூல் அப்படின்றது சொல்லலாம். எத்தனை கலித்தாளிசைகளால்? 599. வெரி குட். 599. 599 கலித்தாளிசைகளால் உருவாக்கப்பட்டது. அடுத்தது ஒட்டக்கூத்தர். ஒட்டக்கூத்தர் என்னெல்லாம் சொல்லலாம் அப்படின்னு பார்த்தோம்னா கவி ராட்சசர், கௌட புலவர், காலக்கவி, சர்வஞ்ச கவி அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஓகே. சோ இதுல பாருங்க, கவி ராட்சசர் அப்படின்னு பார்த்தோம்னா ஒட்டகுத்தர். சரிங்களா? சோ இதை வச்சு ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகே. கவி ராட்சசர் அப்படின்னா ஒட்டகுத்தர். அடுத்தது கௌட புலவர். ஓகே. சோ கௌட புலவர், கவு அப்படின்னா ஒரு விலங்கை நம்ம சொல்லுவோம். சோ அதே மாதிரி ஒட்டகம்ன்றது ஒரு விலங்கு. சோ அதை வச்சு ஞாபகம் வச்சுக்கோங்க. கௌட புலவர், ஒட்டகுத்தர். காலக்கவி, இதெல்லாம் வந்துட்டு ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம். காலக்கவி அப்படின்னா ஒட்டகுத்தர். அடுத்து சர்வஞ்ச கவி அப்படின்னு கேட்டாலும் ஒட்டகுத்தர் தான். சரிங்களா? ஓகே. சோ இது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. சோ கவி ராட்சசர் ஒட்டகுத்தர், கௌட புலவர் அப்படின்னு கேட்டாங்கன்னா ஒட்டகுத்தர், காலக்கவி அப்படின்னு கேட்டாங்கன்னா ஒட்டகுத்தர். இதை வந்துட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. ஏன்னா காலக்கவின்னு கொடுத்துட்டு ஆப்ஷன்ல வைப்பாங்க காலமேக புலவர் அப்படின்ற மாதிரி வைப்பாங்க. சோ அதை வந்துட்டு தெளிவா ஞாபகம் வச்சுக்கோங்க. காலக்கவி அப்படின்னு கேட்டாங்கன்னா ஒட்டகுத்தர். சரிங்களா? சோ இதை வந்துட்டு தெளிவா ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது சர்வஞ்ச கவி அப்படின்னு கேட்டாலும் யாரு? ஒட்டக்கூத்தர் தான். அடுத்தது கவி சக்கரவர்த்தி, விருத்த கவி. யாரு? கம்பர். சோ இது ரெண்டும் உங்களுக்கு தெரிஞ்ச கவி சக்கரவர்த்தி அப்படின்னு சொன்னாலே கம்பர் தான். விருத்த கவி அப்படின்னு பார்த்தாலும், ஏன்னா வந்துட்டு விருத்தங்கள் நல்லா பாடுவார். சோ அதன் அடிப்படையில இவங்க நம்ம என்னன்னு சொல்லலாம்,
கம்பர் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஓகே, சோ விருத்த கவி அப்படின்னு கேட்டாங்கன்னா கம்பர். அடுத்தது ஆசுகவி. ஓகே, சோ ஆசுகவி அப்படின்னு பார்த்தோம்னா எப்படி பாடுவாங்க? மதுரகவி, ஆசுகவி, சித்திரக்கவி அப்படின்ற மாதிரி படிச்சிருப்போம். சோ ஆசுகவி அப்படின்னா எப்படி பாடுவாங்க? அவங்களுடைய பாடல் வெரி குட். பாடு அப்படின்னு சொன்ன உடனே பாடிடுவாங்க. அவங்கதான் யாருன்னு பார்த்தோம்னா ஆசுகவி. ஓகே, சோ இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்? ஆசுகவி அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு ஹாஸ்பிட்டல் போகணும் அப்படின்னா என்ன பண்ணுவாங்க? உடனே போயிடணும், வெயிட் பண்ண கூடாது. சோ அதை வச்சு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆசுகவி ஆஸ்பத்திரிக்கு போகணும் அப்படின்னா உடனே போயிடணும். சோ அப்போ ஆசுகவி அப்படின்னா பாடணுன்னே உடனே பாடிடுறாங்க. அதை வச்சு ஞாபகம் வச்சுக்கோங்க. காலமேகம். இப்போ உடனே பாட போறாங்க அப்படின்னா காலமேகம். மேகத்துல இருந்து மழை என்ன ஆகும்? உடனே தான் வரும், வெயிட் பண்ணிலாம் வராது. சோ அதை வச்சு ஞாபகம் வச்சுக்கோங்க. காலமேகம் அப்படிங்கிறவங்க ஆசுகவி. ஓகே, சோ நெக்ஸ்ட் பாருங்க, சந்தவேந்தர், சந்தக்கவி, அருணகிரிநாதர். சோ சந்தம் அப்படின்னு பார்த்தாலே அந்த வார்த்தையிலேயே ஒரு அழகு தெரியும், சரிங்களா? அப்படியே அருணகிரிநாதர், அருணகிரியோடைய பாடல், அதாவது திருப்புகள் வந்துட்டு பார்த்தோம்னா அவ்வளோ அழகா இருக்கும். சந்தம் அவ்வளவு நல்லா இருக்கும். அதை வச்சு ஞாபகம் வச்சுக்கோங்க. சந்தவேந்தர் அப்படின்னு பார்த்தாலும், சந்தக்கவி அப்படின்னு பார்த்தாலும் அருணகிரிநாதர். இல்ல அருணகிரிநாதர் எழுதிய திருப்புகள் என்ன பண்ணுது? சந்து பொந்துக்குள்ளாம் போயிடும், அவ்வளவு அழகா இருக்கு அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே மாதிரி திருமலை ஆழ்வாரை நம்ம தனியா பார்த்திருப்போம், சரிங்களா? திருச்சந்த விருத்தம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. திருச்சந்த விருத்தம் அப்படின்னு கேட்டாங்கன்னா திருமலிசை ஆழ்வார் ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டோம். அதே சந்தவேந்தர் அப்படின்னு கேட்டாலும், சந்த கவி அப்படின்னு கேட்டாலும் அருணகிரிநாதர். ஓகே, சோ அருணகிரிநாதர் எழுதிய திருப்புகள் சந்து வந்துக்குள்ளா போகுது. அந்த இடத்துல திருவிருத்தம். ஓகே, சோ அதை வச்சு நம்ம திருச்சந்த விருத்தம் பார்த்திருப்போம், சரிங்களா? திருமலிசை ஆழ்வார் எழுதியிருப்பாரு. ஓகே, சோ இதை வந்துட்டு தெளிவா ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே, கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. அடுத்தது மணவாள முனிகள் அப்படின்றது யாருன்னா பெரியஜியர். ஜஸ்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. சிலபஸ்ல இவர் இல்ல, ஜஸ்ட் ஞாபகம் வச்சுட்டீங்கன்னா போதும். ஓகே, அடுத்து பாருங்க வீரமாமுனிவர். வீரமாமுனிவரை செந்தமிழ் தேசிகர், உரைநடை இலக்கியத்தின் முன்னோடி அப்படின்னு சொல்லலாம். ஓகே, சோ வீரமாமுனிவரை செந்தமிழ் தேசிகர். இது வந்துட்டு ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம். செந்தமிழ் அப்படின்ற ஒரு சம்திங் ஒரு நூல் கூட எழுதியிருப்பாரு. சோ அடுத்தது பார்த்தோம்னா உரைநடை இலக்கியத்தினுடைய முன்னோடி யார் அப்படின்னு பார்த்தோம்னா வீரமாமுனிவர். எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் இவர் வந்துட்டு உரைநடை இலக்கியத்தினுடைய முன்னோடி அப்படின்னு பார்த்தோம்னா, இவர் வந்துட்டு என்ன பண்ணிருப்பாரு? எழுத்து சீர்திருத்தங்கள் எல்லாம் பண்ணிருப்பாரு. அதெல்லாம் கொண்டு வந்து உரைநடையில இம்ப்ளிமெண்ட் பண்றாருன்ற மாதிரி ஜஸ்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, சோ வீரமாமுனிவர் உரைநடை இலக்கிய முன்னோடி. செந்தமிழ் தேசிகர் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். செந்தமிழ் தேசிகர் அப்படின்னு பார்த்தோம்னா வீரமாமுனிவர். இதுவே வந்துட்டு எப்படி ஞாபகம்? இவர் வந்து எழுத்து சீர்திருத்தம் பண்ணிட்டார். அதனால நம்ம தமிழே என்ன பண்றாங்கன்னா செந்தமிழா உயர்த்திட்டார் அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. வீரமாமுனிவர், செந்தமிழ் தேசிகர், உரைநடை இலக்கிய முன்னோடி அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது வேதநாயகம் பிள்ளை, முதல் நாவலாசிரியர். ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். நாவலாசிரியர் யாரு? வேதநாயகம் பிள்ளை. ஓகே, சோ அடுத்து பாருங்க, இது எப்படி ஞாபகம்? முதல் நாவலாசிரியர் அப்படின்னு பார்த்தோம்னா முதல்ல நாவால பேசுறவங்க சின்ன சின்ன பிள்ளைகள் அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. வேதநாயகம் பிள்ளை. அடுத்து கிருஷ்ண பிள்ளை, ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஓகே, சோ இவங்க வந்து தமிழ் பன்யன். ஏன்னா ஜான் பன்யன் எழுதின ஒரு நூலை தான் வந்துட்டு இவர் வந்து தமிழ் எழுதியிருப்பாரு. சோ அதன் அடிப்படையில தமிழ் பன்யன் யாரு அப்படின்னு கேட்டாங்கன்னா அச்சை கிருஷ்ண பிள்ளை. ஓகே, சோ இவங்க கிறிஸ்துவ கம்பர் அப்படின்னு கூட சொல்லலாம். இவர் என்ன பண்ண? கிறிஸ்துவ மனோகரம், ரச்சனைய யாத்திரிகம், இந்த மாதிரி ரச்சனைய மனோகரம், ரச்சனைய யாத்திரிகம், இந்த மாதிரி நூல்கள் எல்லாமே எழுதியிருப்பாங்க, சரிங்களா? அதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். சோ அவ்வளோ அந்த அதாவது இறைவனினுடைய அந்த பக்தியை வந்துட்டு அவ்வளவு அழகா சொல்லியிருப்பாங்க, சரிங்களா? அடுத்து பாருங்க ஆசிய ஜோதி. நல்லா தெரிஞ்ச விஷயம், புத்தருடையது. ஓகே, சோ அது திருவிக்கா கூட கவிமணி எழுதியிருப்பாங்க. அர்னாட் அவர்கள் எழுதிருந்து அப்படியே வந்துட்டு மாத்தி எழுதி கொடுத்திருப்பாங்க. நம்ம ஸ்கூல் புக் 6th சோர்ஸ் தான் வந்துட்டு நமக்கு கொடுத்திருப்பாங்க, சரிங்களா? அடுத்தது ஆசியாவின் ஜோதி. ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஆசிய ஜோதி புத்தர். அதே ஆசியாவின் ஜோதி அப்படின்னு கேட்டாங்கன்னா நேரு, சரிங்களா? ஓகே, சோ இப்ப நேரு அப்படின்றது எப்படி ஞாபகம்? நெரு அப்படின்னு ஞாபகம், நெருப்பு. ஓகே, சோ நெருப்பு அப்படின்னா என்னது? ஜோதி. சோ அப்ப நேரு ஆசியாவின் ஜோதி. ஆசிய ஜோதி ஈஸியா நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க, சரிங்களா? ஆசியாவின் ஜோதி நேரு. ஓகே, சோ அந்த நெருப்பு வச்சு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, சோ நெக்ஸ்ட் பாருங்க, வேதநாயக சாஸ்திரி, ஞானதீப கவிராயர். ஓகே, ஞானதீப கவிராயர் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். சோ வேதநாயக சாஸ்திரி. ஓகே, சோ இப்போ ஒரு தீபம் அப்படின்னு பார்த்தோம்னா கண்டிப்பா அந்த இடத்துல என்ன இருக்கு? ஒரு திரி இருக்கும். ஓகே, சோ தீபம் அப்படின்னா ஒரு திரி இருக்க போகுது. சோ அப்ப ஞானதீப கவிராயர் அப்படின்னு கேட்டாங்கன்னா வேதநாயக சாஸ்திரி, திரி. ஓகே, திரி தீபம். சோ இதை வச்சு ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது ராமலிங்க அடிகள். எல்லாமே தெரிஞ்ச விஷயங்கள் தான். ஓகே, என்னது? வள்ளலார் அப்படின்னு சொல்லுவோம், சன்மார்க்க கவி அப்படின்னு சொல்லலாம், திருவருட்பிரகாச வள்ளலார்னு சொல்லலாம், வடலூரார். ஏன்னா அவர் பிறந்தது சிதம்பரம் மாவட்டம் வடலூர்ல பிறந்திருப்பாங்க.
சாரி மருதூர்ல பிறந்திருப்பாரு. வடலூர்ல வந்துட்டு என்ன பண்ணிருப்பாங்கன்னா இந்த சத்திய தர்ம சாலையை வந்துட்டு உருவாக்கியிருப்பாங்க. எல்லாத்துக்கும் ஃப்ரீயா சாப்பாடு போட்டிருப்பாங்க. அடுத்தது ராமலிங்கம் பிள்ளை அப்படின்னு சொன்னா புரட்சி துறவி. ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் புரட்சி துறவி. ஏன்னா இது நம்ம ப்ரீவியஸ்ல நிறைய இடங்கள்ல கேட்டிருக்காங்க புரட்சி துறவி அப்படின்றத வச்சு. சரிங்களா? ஒரு துறவிதான், பட் இருந்தாலும் வந்துட்டு அந்த ஜாதி சமயங்களை வந்துட்டு எதிர்த்திருப்பாரு. பிளஸ் வந்துட்டு உணவு அப்படின்றது வந்துட்டு எவ்வளவு முக்கியமான விஷயம் அப்படின்ற மாதிரி வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் அப்படின்ற மாதிரி வச்சு பாடி இருப்பாரு. சோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வச்சு என்ன பண்றாங்க இவரை புரட்சி துறவி அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. சரிங்களா? ஓகே. சோ ஒரு எழுதிய திருவருட்பாவை மறுப்பா அப்படின்னு சொல்லிட்டு யாரு சொல்லியிருப்பாங்க? ஆறுமுக நாவலர். வெரி குட். ஆறுமுக நாவலார். ஓகே. சோ இப்ப ராமலிங்கம் அடிகள் அப்படின்னு பார்த்தோம்னா வள்ளலா, சன்மார்க்க கவி, திருவருட்பிரகாச வள்ளலார், வடலூரா, ராமலிங்கம் பிள்ளை, புரட்சி துறவி. இதுல ரொம்ப முக்கியமான விஷயம், ஏன்னா மத்தது எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்சதாதான் இருக்க போகுது. இந்த புரட்சி துறவி மட்டும்தான் கொஞ்சம் உங்களுக்கு டிஃப்ரெண்டா இருக்கும். சோ ஞாபகம் வச்சுக்கோங்க, புரட்சி துறவி அப்படின்னா ராமலிங்க அடிகள். ஓகே. சோ நெக்ஸ்ட் பாருங்க, மீனாட்சி சுந்தரனார். ஓகே. சோ மீனாட்சி சுந்தரனார பிற்கால கம்பர் அப்படின்னு சொல்லலாம். ஓகே. சோ கம்பர், பிற்கால கம்பர் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா மீனாட்சி சுந்தரனார். நவீன கம்பர் அப்படின்னு கேட்டாலும், மகாவித்துவான் அப்படின்னு கேட்டாலும் மீனாட்சி சுந்தரனார். தல புராண வேந்தர். ஏன்னா தல புராணங்கள் பாடுவதில் வல்லவர் அப்படின்ற மாதிரி வச்சு நமக்கு 11th புக்ல அந்த புக்குக்கு பின்னாடி கொடுத்திருப்பாங்க. சரிங்களா? ஒவ்வொரு புலவர்களா வச்சு சொல்லியிருப்பாங்க. சோ இதுல வந்து சொல்லியிருப்பாங்க தல புராணங்கள் பாடுவதில் வல்லவர் அப்படின்ற மாதிரி மீனாட்சி சுந்தரனார சொல்லியிருப்பாங்க. சரிங்களா? சோ நம்ம என்னென்ன சொல்லலாம், கம்பர் அப்படின்னு சொல்லலாம். ஓகே. பிற்கால கம்பர் அப்படின்னு சொல்லலாம், நவீன கம்பர்னு சொல்லலாம், மகாவித்துவான் மீனாட்சி சுந்தரனார். அப்படியே லைனா அப்படியே வந்துடும். தல புராண வேந்தர் அப்படின்னு கேட்டாலும் மீனாட்சி சுந்தரனார் தான். சரிங்களா? ஓகே. சோ இப்ப மீனாட்சி அம்மாள் வந்துட்டு பார்த்தோம்னா ரொம்பவே பார்க்க அழகா இருப்பாங்க. சோ அப்படி இருக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும், நம்ம கம்பு, கேழ்வரகு, சோ இந்த மாதிரி நல்ல ஹெல்தியான ஃபுட் எல்லாம் சாப்பிடணும் அப்படின்ற மாதிரி ஜஸ்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. சோ பிற்கால கம்பர் அப்படின்னா அந்த கம்பு ஞாபகம் வச்சுக்கோங்க. சோ கம்பு சாப்பிட்டோம்னா மீனாட்சி அம்மா மாதிரி ரொம்ப அழகா இருக்கலாம் அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே. சோ நெக்ஸ்ட் பாருங்க, தண்டபாணி சுவாமிகள் நமக்கு சிலபஸ்ல இல்ல, ஜஸ்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. திருப்புகழ் சுவாமிகள், முருகதாச சுவாமிகள், வண்ண சரபம் அப்படின்ற மாதிரி உங்களை நம்ம சொல்லலாம். ஓகே. சோ திருப்புகழ் சுவாமிகள், முருகதாச சுவாமிகள், வண்ண சரபம். ஓகே. சோ இதுக்கு வந்துட்டு ஒரு ஷார்ட்கட் வச்சுக்கணும் அப்படின்னா, தனுஷ் வந்துட்டு ஒரு படத்துல தண்டபாணி அப்படின்ற மாதிரி வச்சு ஜெனிலியா சொல்லியிருப்பாங்க. சோ அவர் வந்துட்டு இன்னொரு படத்துல ஈசன் அப்படின்ற மாதிரி இருக்கும். சோ அதுல வந்துட்டு முருகர் மாதிரி அவரு நடிச்சிருப்பாரு. சரிங்களா? ஓகே. சோ அதுல வந்துட்டு திருப்புகள், சோ இந்த முருகனை வச்சு அப்படியே ஞாபகம் தனுஷ் அப்படியே கம்பைன் பண்ணிக்கோங்க. திருப்புகள் முருகனுக்கு பாடக்கூடியது. அடுத்து முருகதாச சுவாமிகள் முருகருக்கு பாடக்கூடியது. ஓகே. சோ வண்ண சரபம் பாக்கிறதுக்கு ரொம்ப வண்ணமயமா இருந்தாரு. கெஸ்ட் வெயிட்டிங்கா? ஓகேங்க. ஓகே. சோ அதை வச்சு ஞாபகம், தண்டபாணி சுவாமிகள் அப்படின்னா திருப்புகழ் சுவாமிகள், முருகதாச சுவாமிகள், வண்ணச்சரபம். ஓகே. இப்ப ஷார்ட்கட் அப்படிங்கறது பார்த்தோம் அப்படின்னா நமக்கு இப்படிதான் இருக்கணும் அப்படிதான் இருக்கணும் அப்படின்றதெல்லாம் இல்ல. சோ நம்ம எப்படி வேணா வச்சுக்கலாம். அது உங்களுக்கு வந்துட்டு கொஞ்சம் அது நல்லாவே இல்லை அப்படின்னு தோணாலுமே உங்களுக்கு ஒரு சில விஷயங்கள் தோணும். சோ உங்களுடைய லைஃப்ல வச்சு யோசிச்சு ஷார்ட்கட் இருப்பீங்க. அப்படி வச்சாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நமக்கு வந்துட்டு ஷார்ட்கட் அப்படிங்கறது மறக்காம இருக்கிறதுக்கு மட்டும் தான், நம்ம எப்படி வேணா வச்சுக்கலாம். சரிங்களா? ஓகே. சோ அது ரொம்ப சில்லியா இருந்தாலும் பரவாயில்ல, அதெல்லாம் எதுவுமே யோசிக்காது. நமக்கு மைண்ட்ல நிக்கணும், நம்ம மார்க் வாங்கணும், நம்ம வேலைக்கு போகணும், அவ்வளவுதான். ஓகே. அடுத்து பாருங்க, சூரிய நாராயண சாஸ்திரி, திராவிட சாஸ்திரி அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது பருதிமாறு கலைஞர். சோ இது உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தான். ஓகே. சோ அடுத்து பாருங்க, விவேகானந்தர் வீரத்துறவி. சோ இதெல்லாம் ஈஸியா ஆன்சர் போட்டலாம். வீரத்துறவி அப்படின்னு கேட்டாலே விவேகானந்தர். அதே புரட்சி துறவி அப்படின்னா யார சொல்லலாம்? வள்ளலார சொல்லுவோம். வெரி குட். அடுத்தது பாரதியார் வந்துட்டாரு. ஓகே. சோ இவருக்கு நிறைய பேர் பாரதியார். சொல்லுங்க. வீரத்துறவி. வள்ளலார வந்து புரட்சி துறவின்னு சொன்னது வந்து பாரதியார். ஆமா, பாரதியார் தான் சொல்லியிருப்பாங்க. சூப்பர். ஆமா, புரட்சி துறவின்னு சொன்னது பாரதியார் தான். வெரி குட். ஓகே. சோ நெக்ஸ்ட் பாருங்க, பாரதியார். ஓகே. சோ பாரதியார் அப்படின்னு பார்த்தோம்னா என்ன பண்ணுவாங்க, ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே இந்த பாரதியாரையும் பாரதிதாசனையும் நிறைய பேர் கன்ஃபியூஸ் பண்ணிக்குவாங்க. சரிங்களா? சோ அதுல இருந்து முதல்ல வெளிவாங்க. நான் பாரதியார் அப்படின்னா இவர் இப்படித்தான் அப்படின்ற மாதிரி ஒரு மைண்ட் செட்ல இருந்தீங்க அப்படின்னாலே அதை வச்சு ஈஸியா போடுறது. அவருடைய பாரதியாருடைய கருத்துக்கள் எல்லாமே ஒரு மாதிரி என்ன பண்ணும்னா மோஸ்ட்லி ஒரு புரட்சியை தூண்டுற மாதிரி இருக்கும். பிளஸ் இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த பொது உடைமை கருத்துக்கள் வராது. இந்த பாரதியாருக்கும் பாரதிதாசனுக்கும் இருக்க ஒரே ஒரு டிஃப்ரெண்ட் என்ன அப்படின்றது பார்த்தோம்னா பொது உடைமை. ஏன்னா பாரதிதாசனை பொறுத்த வரைக்கும் பொது உடைமை கருத்துக்களை அவர் சொல்லுவாங்க, அந்த பொதுமை கவிஞர் அப்படின்ற மாதிரி கூட சொல்லுவாங்க. ஓகேங்களா? அதே மாதிரி அது அவரை நம்ம புதுவை கவிஞர் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? யார? பாரதிதாசனை. சோ பாரதியாரை பொறுத்த வரைக்கும் அவருடைய கருத்துக்கள் எல்லாமே வீரம்,
சோ அந்த மாதிரி அவருடைய பேச்சிலேயே வந்துட்டு இருக்கும். சோ அதை வச்சு ஞாபகம். இந்த பொது உடைமை மட்டும்தான் உங்க ரெண்டு பேரும் இருக்க ஒரே ஒரு டிஃபரன்ஸ். ஓகே, சொல்ல பாருங்க உணர்ச்சி கவி. அவருடைய வார்த்தைகள் உணர்ச்சி வசமா இருக்கும். ஓகே, சோ அதை வச்சு ஞாபகம் வச்சுக்கோங்க. புதுமை கவி. ஓகே, சோ புதுவை கவி அப்படின்னு கேட்டாங்கன்னா யாருடைய பாரதிதாசன். அதே புதுமை கவி அப்படின்னு கேட்டாங்கன்னா பாரதியார். அதே தேசிய கவி, விடுதலை கவி, பாட்டுக்கொரு புலவன் பாரதியார், சிந்துக்கு தந்தை, நீடு துயில் நீக்க பாடி வந்த நிலத்துல பாரதிதாசன் சொன்னது அவர். ஓகே, அடுத்தது மகாகவி, வீரக்கவி, யுகக்கவி. ஓகே, சோ அவ்வளவுதான். சரிங்களா? யுகக்கவி இதுல உங்களுக்கு இதெல்லாம் கொஞ்சம் டிஃபரன்ஸா இருக்கு அப்படின்றத மட்டும் சொல்லிடுறேன். சோ உணர்ச்சி கவி நம்ம ஸ்கூல் புக்ல இருக்காது. அவருடைய வார்த்தைகள் உணர்ச்சி வசமா இருக்கும். சோ அதை வச்சு ஞாபகம் வச்சுக்கோங்க பாரதியார். அடுத்து புதுமை கவி. இது ரெண்டு தான் இருக்கு. புதுவை கவி அப்படின்னு கேட்டாங்கன்னா பாரதிதாசன், புதுமை கவி அப்படின்னு கேட்டாங்கன்னா பாரதியார். ஓகே, சோ அடுத்தது வந்துட்டு பார்த்தோம்னா வீரக்கவி. அவருடைய வார்த்தைகள் வீரமா இருக்கு. சோ அதை வச்சு ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது யுகக்கவி. சோ யுகமா அவர் பாடிக்கிட்டு இருக்காரு. சோ அதை வச்சு ஞாபகம் வச்சுக்கோங்க. யுகக்கவி அப்படின்னு கேட்டாங்கன்னா பாரதியார். சோ அடுத்தது கவிமணி தேசிக விநாயகம் பிள்ளை. ஓகே, சோ இது வந்துட்டு உங்களுக்கு பிரச்சனை ஈஸியா ஞாபகம் வச்சு. அடுத்தது நாமக்கல் கவிஞர், காந்திய கவிஞர், காங்கிரஸ் புலவன். ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம், காங்கிரஸ் புலவன். ஓகே, சோ ராமலிங்கம் பிள்ளை. அதாவது நாமக்கல் கவிஞரை வந்துட்டு சொல்லுவோம். மோகனூர்ல பிறந்திருப்பாரு. சோ இவரை தமிழக அரசினுடைய முதல் அரசவை கவிஞர் அப்படின்னு சொல்லுவோம். அதே தமிழக அரசினுடைய கடைசி அரசவை புலவர் அப்படின்னா யார சொல்லலாம் கவிஞர் அப்படின்னு? கண்ணதாசன். வெரி குட். கண்ணதாசன் தான் வருவாங்க. முதல் அப்படின்னா ராமலிங்கம் பிள்ளை. நாமக்கல் கவிஞர் ராமலிங்கம் பிள்ளை. அதை கடைசி அப்படின்னா கண்ணதாசன் அவர்கள் வருவாங்க. ஓகே, சோ நாமக்கல் கவிஞர், காந்திய கவிஞர், காங்கிரஸ் புலவன். ஒரு காந்தி கூட ரொம்ப அட்டாச்மெண்ட்னால ஒரு காங்கிரஸ் புலவன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்கன்னு கூட ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, சோ அடுத்து பாருங்க புரட்சி கவி பாவேந்தர், புதுவை கவி அப்படின்னு கேட்டாலும் பாரதிதாசன் தான். தமிழ் தென்றல் திருவிக்கா. ஓகே, சோ திருவிக்கா என்னன்னு சொல்லலாம்? திருவி கல்யாண சுந்தரனா. சோ அதை வச்சு அப்படியே சொல்லியிருப்பாங்க. ஓகே, பாலபாரதி அப்படின்னு யார சொல்லுவோம்னா சாத்துசு யோகியார சொல்லுவோம். ஓகே, சோ பாலபாரதி அப்படின்னு எடுத்துக்கிட்ட பாலபாரதம் என்ற இதழ் யாருடைய இதுன்னு பார்த்தோம்னா பாரதியார். இங்கிலீஷ்ல வெளியா இருக்கும். சோ பாலபாரதி அப்படின்னா யார சொல்லுவோம்? இது வந்து இவங்க சிலபஸ்ல இல்ல, ஜஸ்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. பாலபாரதி அப்படின்னா சாத்துசு யோகியா. ஓகே, தூரன் அப்படின்னா பெரியசாமி. ஞாபகம் வச்சுக்கோங்க, கேட்பாங்க. ஏன்னா தூரன் ஆல்ரெடி ப்ரீவியஸ்ல நமக்கு கேட்டிருக்காங்க. பெரியசாமி. ஓகே, சோ இப்போ மலை மேகங்கள் வந்துட்டு இருக்கணும், மழை வரணும், மழை தூரணும் அப்படின்னு என்ன பண்ணுவாங்கன்னா பெரியசாமிகிட்ட போய் சாமி கும்பிட்டு சாமி மழை வந்துடணும் அப்படின்ற மாதிரி வேண்டாங்க மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. பெரியசாமி அப்படின்னா தூரன். ஓகே, சோ அடுத்தது கலைமணி கொத்தமங்கலம் சுப்பு. ஓகே, சோ ஜஸ்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. நாடக தமிழ் அதுல வருவாங்க. வாணிதாசன் முக்கியமானவர். ஓகே, சோ இது தெளிவா ஞாபகம். கவிஞரேறு பாவலர் மணி. ஓகே, சோ இது ரெண்டும் வந்து ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம். இந்த ஸ்கூல் புக்ஸ் தான். தமிழ்நாட்டினுடைய தாகூர், இது நீங்க அவ்வளவுக்கு கேள்விப்பட்ட மாட்டீங்க. தமிழ்நாட்டினுடைய தாகூர் அப்படின்னு பார்த்தோம்னா வாணிதாசன். ஓகே, சோ இது வந்துட்டு ரொம்ப முக்கியமான விஷயம். சோ தமிழ்நாட்டினுடைய தாகூர் அப்படின்னு பார்த்தோம்னா வாணிதாசன். ஓகே, சோ அடுத்து பாருங்க கண்ணதாசன், கவியரசு கண்ணதாசன். அப்படியே லைனா படிச்சுக்கோங்க. கண்ணதாசன் வந்துச்சுன்னா கவியரசு கண்ணதாசன், காரைமுத்து புலவர் கண்ணதாசன், வணங்காமுடி கண்ணதாசன், கமகப்பிரியா கண்ணதாசன், முத்தையா உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தான். ஓகே, சோ இதுல பாருங்க கவியரசு இது உங்களுக்கு தெரிஞ்சதுதான். அதே மாதிரி முத்தையாங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சதுதான். ஓகே, காரைமுத்து புலவர். ஓகே, சோ இந்த இடத்துல கண் பாக்குறதுக்கு முத்து முத்தா இருக்கு அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. காரைமுத்து புலவர் அப்படின்னா கண்ணதாசன், வணங்காமுடி அப்படின்னா கண்ணதாசன். அவருடைய வார்த்தைகள், அவருடைய அந்த பாடல் கூட அப்படிதான் இருக்கும். சோ ஒரு மாதிரி வணக்கம் இல்லாம அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. வணங்காமுடி. அடுத்தது கமகப்பிரியா, பாக்குறதுக்கு அப்படியே கமகமா இருக்கு, கமகமன் இருக்கு கண்ணை பாக்குறதுக்கு அப்படின்ற மாதிரி ஜஸ்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, சோ பாருங்க கவியரசு கண்ணதாசன், காரைமுத்து புலவர் கண்ணதாசன், வணங்காமுடி கண்ணதாசன், கமகப்பிரியா கண்ணதாசன், முத்தையா. இது உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம். அவருடைய இயற்பெயர் முத்தையா. ஓகே, சோ அடுத்து பாருங்க கவியோகினா சுத்தானந்த பாரதியார். நம்ம ஸ்கூல் புக் சோர்ஸ் தான். மகரிஷி சுத்தானந்த பாரதியார். ரிஷியா இருக்கணும் அப்படின்னா என்ன பண்ணும்? சுத்தமா இருக்கணும். அதனால சுத்தானந்த பாரதியார். ஓகே, சொல்லுங்க. ரிஷி மூலம் யாருக்காக அழுதார்? யார் எழுதியிருப்பாங்க? வெரி குட், ஜெயகாந்தனுடைய நூல். ஓகே, சோ அடுத்து பொது உடைமை கவிஞர். சோ இந்த இடத்துல வந்துட்டு பார்த்தோம்னா பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரர் கொடுத்திருக்காங்க. பொதுமை கவிஞர் அப்படின்னு கேட்டாங்கன்னா நம்மளுடைய பாரதிதாசனையும் சொல்லலாம். சரிங்களா? ஆப்ஷன் வச்சு ஆன்சர் போட்டுக்கோங்க. பொது உடைமை கவிஞர் அப்படின்னு கேட்டாங்கன்னா பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனாரையும் சொல்லலாம். பொதுமை கவிஞர் அப்படின்னு கொடுத்து பாரதிதாசனையும் வந்துட்டு சொல்லலாம். சரிங்களா? ஏன்னா அவர் பொது உடைமை கருத்துக்கள் அப்படிங்கிறது அவர் ரொம்பவே வந்து ஸ்பெசிபிக்கா இருந்திருப்பாரு. பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனா பொது உடைமை கவிஞர்னும் ஒரு சொல்லலாம், பட்டுக்கோட்டையார் அப்படின்னு நம்ம சொல்லலாம்.
சரிங்களா? அடுத்தது பாருங்க சுரதா. சுரதா அப்படின்னு பார்த்தோம்னா கவி மாமன்னர் உவமை கவிஞர். உவமை கவிஞர் தெரிஞ்ச விஷயம் தான். சுரதா கவி மாமன்னர். சோ மாமன்னர் அப்படின்னு சொல்லும் போதே ஒரு மாதிரி அந்த ஆனந்தம் பெருக்கெடுத்து வர மாதிரி இருக்குன்ற மாதிரி ஜஸ்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. மாமன்னர் சுரதா அப்படியே சுரந்து வருது. அப்ப மாமன்னர் அப்படின்னும் போது சுரதா அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. சோ அடுத்து கவிக்கோ அப்துல் ரஹ்மான். இது தெரிஞ்ச விஷயம் தான். ஆலாவணை என்றது கூட சாகித்ய அகாதமி விருது வாங்கியிருப்பாங்க. தமிழின் முதல் சிறுகதை ஆசிரியர் ஜியு போப். ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். முதல் சிறுகதை ஆசிரியர் யாரு? ஜியு போப். ஓகே. அடுத்தது கவி பேரரசு. ஓகே. சோ கவி பேரரசு வைரமுத்து. ஓகே. சோ அடுத்து பாருங்க பண்டிதமணி. ஓகே. இதெல்லாம் வந்து நம்ம ஸ்கூல் புக்ஸ்ல இல்ல. சோ ஜஸ்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. பண்டிதமணி அப்படின்னா மு கதிரேசன் செட்டியார். மகோபாத்தியாயர் அப்படின்னு கேட்டாலும் மு கதிரேசனா. சோ மகோபாத்தியாயர் உவேசாவையும் சொல்லுவாங்க. சரிங்களா? ஓகே. சோ நம்ம ஸ்கூல் புக் சோர்ஸ்ல இது நமக்கு சிலபஸ் வைஸ் இல்ல. சோ ஜஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. ஓகே. சிலபஸ்ல இருக்கிறது மட்டும் உங்களுக்கு நான் இன்னொரு தடவை சொல்லிடுறேன். அடுத்து பாருங்க பெருமழை புலவர் அப்படின்னு பார்த்தோம்னா சோமசுந்தரனார். ஓகே. சோ சோமசுந்தர பாரதியார் அப்படின்றவங்க வேற, சோமசுந்தரனார் வேற. சரிங்களா? இது ரெண்டத்தையும் தனியா பிரிச்சு படிச்சுக்கோங்க. அடுத்து பன்மொழி புலவர் ஸ்கூல் புக் சோர்ஸ் தான். அப்பாதுரையார் அப்படின்ற மாதிரி படிச்சிருப்பீங்க. பன்மொழி புலவர் அப்பாதுரையார். ஓகே. பாக்ஸ் கண்டென்ட்லயே கொடுத்திருப்பாங்க. அடுத்தது பன்மொழி வித்தகர் முக்கியம். ஓகே. சோ பன்மொழி புலவர் வேற, பன்மொழி வித்தகர் வேற. பன்மொழி வித்தகர் யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா டாக்டர் தேப்போ மீனாட்சி சுந்தரனார். ஓகே. சோ மீனாட்சி சுந்தரனார், தேப்போ மீனாட்சி சுந்தரனார பன்மொழி வித்தகர் அப்படின்னு சொல்லலாம். ராவ் பகதூர் அப்படின்ற மாதிரியும் சொல்லலாம். ஓகே. சோ இரட்டைமலை சீனிவாசன் பார்த்தா திவான் பகதூர், ராவ் சாஹிப் அப்படின்ற விருதுகள்லாம் வாங்கியிருப்பாங்க. சோ இதெல்லாம் தெளிவா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே. சோ இவரும் வந்துட்டு வாங்கியிருக்காரு. பாருங்க பன்மொழி புலவர் அப்படின்னு பார்த்தோம்னா அப்பாதுரையார் வருவாங்க. அதே பன்மொழி வித்தகர் அப்படின்னு கேட்டாங்கன்னா மீனாட்சி சுந்தரனார், தேப்போ மீனாட்சி சுந்தரனார். அடுத்தது மு வரதராசனார், மூவா அப்படின்னு சொல்லலாம். சென்னை நாவலாசிரியர் அப்படின்னு சொன்னா நாவல்கள் நல்லா பண்ணுவார். சரிங்களா? சென்னை நாவலாசிரியர். தமிழ்நாட்டினுடைய பெர்னாட் ஷா அப்படின்னு இவர் நம்ம சொல்லலாம். சரிங்களா? ஓகே. சோ தமிழ்நாட்டின் பெர்னாட் ஷா அப்படின்னு சொன்னாலும், அதே மாதிரி சென்னை நாவலாசிரியர் அப்படின்னு கேட்டாலும், மூவா அப்படின்னு கேட்டாலும் மு வரதராசன். மூவாலாம் ரொம்ப ரொம்ப முக்கியமானவங்க. சரிங்களா? ஓகே. அதே மாதிரி பெர்னாட் ஷா அப்படிங்கிறவங்க அண்ணா சொல்லுங்க. சொல்லுங்க. தமிழ்நாட்டு பெர்னாட் ஷா வந்து கண்ணதாசன் இல்லையா மேம்? சாரி அறிஞர் அண்ணா இல்லையா? அண்ணாவையும் சொல்லுவாங்க. கல்கி சம்திங் சொல்லி கல்கி வந்துட்டு அவரை சொல்லியிருப்பாங்க. பட் இருந்தாலும் ஒரு சில நேரங்கள்ல என்ன பண்ணுவாங்கன்னா பெர்னாட் ஷா அப்படின்னு, ஏன்னா இப்போ ஒரே விஷயங்களை வந்துட்டு ஒரு சில நேரம் மாத்தி கொடுப்பாங்க. சரிங்களா? சோ அப்படி சொல்லியிருப்பாங்க. பட் இருந்தாலும் இந்த பெர்னாட் ஷா அப்படிங்கிறது மேம் அது தென்னாட்டின் பெர்னாட் ஷா அப்படின்னா அறிஞர் அண்ணா, தமிழ்நாட்டு தான் தமிழ்நாட்டு. ஓகே ஓகே. தென்னாடு தமிழ்நாடு. ஓகே. தென்னாட்டின் பெர்னாட் ஷா அப்படின்னு சொல்லும் போது நம்ம யார சொல்லுவோம்? நம்முடைய அறிஞர் அண்ணா. தமிழ்நாட்டு அப்படின்னு பார்த்தோம்னா பெர்னாட் ஷா. ஓகே ஓகே. சோ அப்ப தமிழ்நாடு அப்படின்னு பார்த்தோம்னா மூவா வந்துருவாங்க. அதே தென்னாடு அப்படின்னு பார்த்தோம்னா அறிஞர் அண்ணா. சோ யார் சொல்லியிருப்பாங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா கல்கி. நம்ம இப்போ குரூப் 2ல வந்துட்டு கேட்டிருந்தாங்க. சரிங்களா? ஓகே. சோ அடுத்து பாருங்க சிலம்பு செல்வர். இவரை நம்ம என்ன சொல்லலாம்? மாப்போ. ஏன்னா சிலம்பு செல்வர் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு சிலப்பதிகாரத்துக்கு அதிகமாக முக்கியத்துவம் கொடுத்து எழுதியிருப்பாரு. சரிங்களா? ஓகே. சோ அதன் அடிப்படையில நம்ம என்னன்னு சொல்லுவோம்? மாப்போ சிவஞானத்தை சிலம்பு செல்வர் அப்படின்னு சொல்லுவோம். ரொம்ப ரொம்ப முக்கியமானவர் மாப்போசி. ஓகே. சோ வந்துட்டு தெளிவா பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்தது திரைக்கவி திலகர். மருது காசி. அந்த பாக்ஸ் கண்டென்ட், அந்த பொதிகை ஏத்தி வண்டியில் அப்படின்ற பாட்டு கூட ரொம்ப பிரபலமா இருக்கும். அடுத்தது நடிகவேல் அப்படின்னு பார்த்தோம்னா ராதா, எம்.ஆர். ராதா அவர்களை நடிகவேல் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? நடிகவேல் எம்.ஆர். ராதா. அடுத்தது மறைமலை அடிகளை முருகவேல் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்துட்டு பார்த்தோம்னா நம்ம 12th ஓல்டு புக்ல இவரை பத்தின தகவல் கொடுத்திருப்பாங்க. சோ அதுலயும் கொடுத்திருப்பாங்க. முருகவேல் அப்படின்னா மறைமலை அடிகள். ஓகே. சோ மலையில வந்துட்டு முருகர் இருப்பார். முருகவேல் அப்படின்னா மறைமலை அடிகள். மலையில முருகருடைய கோவில் இருக்கு அப்படின்ற மாதிரி ஜஸ்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே. சோ அடுத்தது பாருங்க உமா மகேஸ்வரனார் அப்படின்னா தமிழ்வேல். பாருங்க அந்த வேல் அப்படின்றத தனித்தனியா ஸ்ப்ரெட் பண்ணி கொடுத்திருக்காங்க. சோ நடிகவேல் அப்படின்னா எம்.ஆர். ராதா, முருகவேல் அப்படின்னா மறைமலை அடிகள், அதே தமிழ்வேல் அப்படின்னு கேட்டானா உமா மகேஸ்வரனார். ஓகே. சோ அடுத்து பாருங்க சிலம்பு பொழியார் அப்படின்னா செல்லப்பன். நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். சிலம்பு செல்வர் அப்படின்னா மாப்போசி, அதே சிலம்பு பொழியார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்கன்னா யாரு? நம்முடைய செல்லப்பன். ஓகே. சோ அடுத்து பார்த்தோம்னா செல்லப்பன் அப்படின்ற மாதிரி நம்ம ஸ்கூல் புக்ல கொடுத்திருப்பாங்க. அடுத்து முத்தமிழ் காவலர். ரொம்ப முக்கியமான விஷயம், ப்ரீவியஸ்ல கேட்டது. ஓகே. கியாபே விஸ்வநாதம் அவர்கள் முத்தமிழ் காவலர் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. சரிங்களா? அதாவது விசுவாசமா இருந்து நம்ம என்ன பண்ணணும்? காவலர் வேலையை பார்க்கணும், போலீஸ் வேலையை பார்க்கணும், விசுவாசமா இருக்கணும் அப்படின்றது ஜஸ்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. சோ முத்தமிழ் காவலர் அப்படின்னா விஸ்வநாதம். ஓகே. கியாபே விஸ்வநாதம் அவர்கள். ஓகே.
தீரர் அப்படின்னா சத்தியமூர்த்தி, தீரர் சத்தியமூர்த்தி. நம்ம படிக்கும் போது தீர சத்தியமூர்த்தி அப்படின்ற மாதிரி நிறைய ஜிகே கண்டென்ட்லயே பார்த்திருப்பீங்க. கர்ம வீரர் காமராஜர், கல்விக்கண் திறந்தவர் காமராஜர். இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தான். கர்ம வீரர் காமராஜர், கல்விக்கண் திறந்தவர், ஏழை பங்காளர், அரசியல்வாதிகளை தலைவர்களை உருவாக்கியவர் அப்படின்ற மாதிரி கூட சொல்லுவாங்க. ஓகே, அடுத்தது பாருங்க கலைவாணர் NS கிருஷ்ணன். ஓகே, ஜஸ்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, சோ அடுத்து பாருங்க நடிகவேல் அப்படின்னா MR ராதா. பாருங்க தமிழ் நாடகத்தின் தந்தை, ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். சோ நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த நாடகத்தின் தந்தை, தலைமை ஆசிரியர், பேராசிரியர் இத மூணுத்தையும் வச்சு கன்ஃபியூஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஓகே, சோ அந்த கன்ஃபியூஷன் இன்னைக்கு இருக்கக்கூடாது. ஓகே, ஃபர்ஸ்ட் பாருங்க நாடகத்தின் தந்தை. இப்போ ஒரு சம்பந்தம் பேச போறாங்க அப்படின்னு என்ன பண்ணுவாங்க, அப்பாதான் கூட வருவாங்க கண்டிப்பா. சோ அதை வச்சு ஞாபகம் வச்சுக்கோங்க. சோ இப்ப தமிழ் நாடகத்தின் தந்தை அப்படின்னா பம்மல் சம்பந்த முதலியார். சம்பந்தம் பேச போகும்போது தந்தை கூட வருவாங்க. சோ அப்ப தமிழ் நாடக தந்தை அப்படின்னா பம்மல் சம்பந்த முதலியார். அடுத்து பாருங்க தமிழ் நாடக தலைமை ஆசிரியர். இப்போ நம்ம ஒரு தலைமையான இடத்துக்கு போய் உட்காரணும்னா நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவோம், சாமிகிட்ட போயிட்டு வேண்டுவோம். சாமி நான் நல்லபடியா இருக்கணும், நான் நல்லபடியா ஒரு தலைமை பொசிஷனுக்கு போகணும் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்கன்ற மாதிரி ஜஸ்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. சோ இப்ப தலைமை ஆசிரியர் அப்படின்னு கேட்டாங்கன்னா சங்கரதாச சுவாமிகள். அதே தமிழ் நாடகத்தின் தந்தை அப்படின்னு கேட்டாங்கன்னா சம்பந்த முதலியார். அடுத்தது தமிழ் நாடக பேராசிரியர். சோ இது ஒண்ணே அந்த பேராசிரியர் பரதிமார் கலைஞர். ஓகே, சோ இது ரெண்டுத்தையும் தான் நிறைய பேர் கன்ஃபியூஸ் பண்ணிட்டே இருப்பாங்க. தந்தை அப்படின்னா பொம்மல் சம்பந்த முதலியார், அதே நாடக தலைமை ஆசிரியர் அப்படின்னு கேட்டாங்கன்னா சங்கரதாசு சுவாமிகள். ஓகே, அதே மாதிரி தமிழ் நாடக இமயமலை அப்படின்னு கேட்டாங்கன்னா சங்கரதாசு சுவாமிகள் தான். ஏன்னா இப்ப சுவாமிகள் அப்படின்னு பார்த்தாலே இமயமலை தான் இருக்க போறாங்க. சோ அதை வச்சு ஜஸ்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, சோ அடுத்து பாருங்க வானம்பாடி கவிஞர் காமராசர். சோ வானம்பாடி எழுத்துக்கள் எழுதியிருப்பாரு சரியா, அப்போ அந்த காலத்துல. சரிங்களா, அடுத்து பாருங்க உருவக கவிஞர். ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம், உருவக கவிஞர் காமராசன். காமராசன் பொறுத்த வரைக்கும் சோ இவங்க வந்துட்டு திருநங்கைகளுக்கு அப்படின்ற மாதிரி வச்சு கூட ஒரு பாடல் எழுதியிருப்பாங்க. சிறப்பு தமிழ்ல பாடல் இருக்கும். நம்ம தொடராக குறிப்பிடப்படும் சான்றோர் அந்த லைன் கொடுத்துட்டு அது பார்க்கும்போது நம்ம அந்த கண்டென்ட்டையும் சேர்த்து பார்த்துருவோம். சரிங்களா, வானம்பாடி கவிஞர் அப்படின்னு பார்த்தோம்னா காமராசன், உருவக கவிஞர் அப்படின்னு பார்த்தாலும் காமராசன் தான். சரிங்களா, ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம், தெளிவா ஞாபகம் வச்சுக்கணும், உருவக கவிஞர். அடுத்தது பாருங்க சிற்பி பாலசுப்ரமணியம் அவர்கள். மீரா ராஜேந்திரன். சோ இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தான். அண்ணல் காந்தியடிகள், மகாத்மா காந்தியடிகள், தேசத்தந்தை காந்தியடிகள். சோ இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சதுதான். அடுத்தது சொல்லின் செல்வர் அப்படின்னு கேட்டாங்கன்னா ராபி சேதுப்பிள்ளை. அதுவே சொல்லின் செல்வன் அப்படின்னு கொடுத்தாங்கன்னா யார சொல்லலாம், கொடுத்திருக்காங்க ஹனுமன். ஓகே, அடுத்து பாருங்க இந்த சொல்லின் செல்வர் அப்படிங்கிறது இலக்கியத்துல வச்சு சொன்னாங்கன்னா ராபி சேதுப்பிள்ளை. அதே சொல்லின் செல்வர் அரசியல்ல வச்சு கொடுத்தாங்கன்னா EVK சம்பத் அவர்கள். சரிங்களா, இது ரெண்டுத்தையும் தெளிவா ஞாபகம் வச்சுக்கோ. ஓகே, அடுத்து தமிழர் தந்தை யாரு அப்படின்னு கேட்டாங்கன்னா கீபா ஆதித்தனார். ஓகே, ஜஸ்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க, இது அவளுக்கு நமக்கு முக்கியம் இல்ல. ஓகே, அடுத்து பாருங்க பெரியாருக்கு என்னெல்லாம் பேர் இருக்கு அப்படின்றது பார்த்தோம்னா EV ராமசாமி பெரியார். அடுத்து தன்மான இயக்க தந்தை, அதாவது சுயமரியாதை இயக்கத்தை வச்சு சொல்லியிருப்பாங்க. தமிழர் இயக்க தந்தை பகுத்தறிவு பகலவன் பெரியார், வைக்கம் வீரர், தெற்காசியாவின் சாக்ரட்டிஸ், தமிழ்நாட்டின் ரூசோ. இது எல்லாமே யார்தான், நம்முடைய அதாவது EV ராமசாமி பெரியார் அவர்கள். சரிங்களா, ஓகே, சோ EV ராமசாமின்னு சொல்லுவோம். தன்மான இயக்கத்தின் தந்தை, தமிழர் இயக்க தந்தை, பகுத்தறிவு பகலவன் பெரியார், வைக்கம் வீரர், தெற்காசியாவின் சாக்ரட்டிஸ், தமிழ்நாட்டின் ரூசோ. ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். அடுத்தது வியாக்கியான சக்கரவர்த்தி. வியாக்கியானமா பேசுறாங்கப்பா பெரியவங்க எல்லாம் அப்படின்ற மாதிரி ஜஸ்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. சோ அப்ப பெரிய வாச்சான் பிள்ளை வியாக்கியானமா பேசுறாங்க. சோ அப்ப வியாக்கியான சக்கரவர்த்தி அப்படின்னா பெரிய வாச்சான் பிள்ளை. ஓகே, சோ அவ்வளவுதான், இது மட்டும் தான் முடிச்சிடலாம். சோ இதுக்கப்புறம் பாக்குறது எல்லாமே மோஸ்ட்லி நம்ம ஜஸ்ட் ஸ்கூல் புக்ல இருக்கிறது, அது ஒன்லைனரா தான் இருக்கும். ஓகே, சோ பாத்திரலாம். அடுத்து பாருங்க வண்ணக்களஞ்சிய புலவர் அப்படின்னா அமீது இப்ராஹிம். ஓகே, சோ நம்ம இப்ராஹிம் அவர்களை இவங்க சிலபஸ்ல ஜஸ்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, அடுத்து பாருங்க சதாவதானி அப்படின்னு பார்த்தோம்னா சைகு தம்பி பாவாடை. ஓகே, ஒரே நேரத்துல 100 விஷயங்கள் செஞ்சிருப்பாரு. அடுத்து தமிழ்நாட்டு வால்டர் ஸ்காட். ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம், ஆல்ரெடி ப்ரீவியஸ்ல கல்கியை வச்சு கேட்டிருக்காங்க. தமிழ்நாட்டினுடைய வால்டர் ஸ்காட் அப்படின்னு பார்த்தோம்னா கல்கி. சுஜாதா ரங்கராஜன். அடுத்தது தமிழண்ணல் அப்படின்னு பார்த்தோம்னா டாக்டர் ராம பெரிய கருப்பனா தமிழண்ணல் அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். ஓகே, சோ அடுத்து திவ்ய கவி. ப்ரீவியஸ்ல நிறைய இடங்கள்ல இதையும் கேட்டிருக்காங்க. ஓகே, சோ ஆல்ரெடி நிறைய இடங்கள்ல கேட்டதை நான் ரிப்பீட்டடா சொல்லிட்டே தான் இருக்கேன். சோ அதனால அதெல்லாம் தெளிவா பார்த்து வச்சுக்கோங்க. திவ்ய கவி அப்படின்னு கேட்டாங்கன்னா அழகிய மனவாள தாசர். ஓகே, சோ திவ்யமா இருக்காங்க, பாக்குறதுக்கு எவ்வளவு அழகா இருக்காங்க பாரு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. பாக்குறதுக்கே திவ்யமா இருக்காங்கப்பா. அப்போ திவ்ய கவி அப்படின்னா அழகிய மனவாள தாசர். அடுத்து வசனடைக்கு கைவந்த வள்ளலார்.
அதே மாதிரி தற்கால தமிழ் உரைநடையினுடைய தந்தை அப்படின்னு பார்த்தாலும் யாரு? ஆறுமுக நாவலார். ஓகே, இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். இதுக்கு அதாவது உரைநடை இலக்கியத்தினுடைய முன்னோடி அப்படின்னு சொல்லிட்டு யார பார்த்தோம்? முன்னாடியே பார்த்தோம், வீரமாமுனிவர். வெரி குட். சோ அதுவே தற்கால தமிழ் உரைநடை தற்காலத்துல அப்படின்னு பார்த்தோம்னா ஆறுமுக நாவலார சொல்லும். அதே வசனடைக்கு கைவந்த வள்ளலார் அப்படின்னு கேட்டாலும் ஆறுமுக நாவலார். இதுல ஒரு இது என்னன்னா, வள்ளலார் அப்படின்ற பேரே இவருடைய பேருக்கு பின்னாடி, அவருடைய அந்த சிறப்பு பேருக்கு பின்னாடி வச்சிருக்காங்கன்னா பாத்துக்கோங்க. ஏன்னா இவர் என்ன பண்ணுவாரு? வள்ளலாரை எதிர்ப்பாரு. ஓகே, சோ அந்த விஷயங்கள் பார்த்தோம்னா இதுல தெரிய வருது. ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க. பாலை கவி பெருங்கடுங்கோ. பாலை பாடுவதில் சிறந்தவர் பெருங்கடுங்கோ. ஓகே, நாவலர் சோமசுந்தர பாரதியார். ஓகே, சோமசுந்தர பாரதியார் நம்மளுடைய பாரதியார் ரொம்பவே நெருங்கிய தோழர்கள் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஓகே, சோ இதுல ரொம்ப முக்கியம்னா வஉசி அவர்கள் கூட சொல்லியிருப்பாங்க, என்கிட்ட லாவோ காலியான்னு சொல்லிட்டு 2 கப்பல் இருக்கு, என்கிட்ட இன்னொரு கப்பல் இருக்கு, அதுதான் வந்துட்டு சோமசுந்தர பாரதியார் அப்படின்ற மாதிரி வஉசி அவ்வளவு பெருமையா வந்துட்டு சோமசுந்தர பாரதியாரை பத்தி பாடியிருப்பாரு. ஓகே, அடுத்து பாருங்க. கரந்தை கவியரசு அப்படின்னா வெங்கடாச்சலம் பிள்ளை. ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, சோ கரந்தை கவியரசு வெங்கடாச்சலம் பிள்ளை. ஓகே, சோ வெங்கடாச்சலம் கரந்தை கவியரசு. அடுத்தது எல் பிள்ளை அப்படின்னா சுப்பிரமணிய பிள்ளை. ஜஸ்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து பேராசிரியர் வையாபுரி பிள்ளை கேட்டிருக்காங்க. பேராசிரியர் அப்படின்னு யார சொல்லுவோம் அப்படின்றது ப்ரீவியஸ்ல கேட்டிருக்காங்க. சோ வையாபுரி பிள்ளை. ஓகே, அடுத்தது வாசீக கலாநிதி கீவா ஜெகநாதன். ஜெகநாதன் அவர்கள் நமக்கு முக்கியமானவர் தான். கீவா ஜெகநாதன் வாசீக கலாநிதி அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஓகே, சோ ஜஸ்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து சைவ முனி அப்படின்னா ஆசா ஞான சம்பந்தர். ஓகே, சோ சைவ, அதாவது நமக்கு ஆல்ரெடி தெரியும் சைவங்கள் அப்படின்னாலே ஞான சம்பந்தன் வந்துருவாரு. சோ அதை வச்சு வந்துட்டு சைவ முனி அப்படின்னா ஞான சம்பந்தர். இது வந்துட்டு திருஞான சம்பந்தர் கிடையாது, இவங்க வேற. சரிங்களா? ரசிகமணி அப்படின்னா டி.கே. சிதம்பரம். பழைய நாரதர் அப்படின்னா சுப்பிரமணிய சிவா. சுப்பிரமணிய சிவா அப்படின்னு பார்த்தோம்னா அவரை நம்ம என்ன சொல்றோம்? பழைய நாரதர் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஓகே, சோ அடுத்து பாருங்க. கரிசல் எழுத்தாளர் கி. ராஜநாராயணன். கரிசல் எழுத்துல வந்துட்டு முன்னோடி அப்படின்னா யார சொல்லலாம்? அழகிரிசாமி அவர்களை சொல்லலாம். எழில் முதல்வன் அப்படின்னா ராமலிங்கம். ஓகே, அடுத்து தமிழ்வாணன் கேட்டிருக்காங்க. ராமநாதன். தமிழ்வாணன் ராமநாதன். ஓகே, சோ தமிழ்வாணன் ராமநாதன். அடுத்து லக்ஷ்மி அப்படின்னா திரிபுர சுந்தரி. ஓகே, லக்ஷ்மி அப்படின்னா திரிபுர சுந்தரி. படிம கவிஞர் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். மூமேத்தா ப்ரீவியஸ்ல கேட்டது. படிம கவிஞர். இப்போ ஒரு மெத்தைக்கு போகணும் அப்படின்னா என்ன பண்ணா படியேறிதான் போகியாகும். சரிங்களா? அப்ப படிம கவிஞர் அப்படின்னா மேத்தா, மெத்தை அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. இலக்கிய சித்தர் அப்படின்னா வளம்புரிஜா. ஓகே, சோ அப்படின்னா ராமசாமி. ஞாபகம் வச்சுக்கோங்க. சோ கேட்டிருக்காங்க. ஓகே, சோ சோகமா இருக்கும்போது போய் ராமசாமி, அதாவது ராமர் சாமி போய் கும்பிடணும் அப்படின்ற மாதிரி ஜஸ்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது தமிழன்பன். அவருடைய இயற்பெயரே ஜெகதீசன் தான். சரிங்களா? அவரை நம்ம விடிவெள்ளி அப்படின்னு கூட சொல்லுவோம். ஓகே, அடுத்தது வஉசி. சிதம்பரனார கப்பலோட்டிய தமிழர் வஉசி அப்படின்னு சொல்லுவோம். செக்கிழுத்த செம்மல் அப்படின்னு சொல்லுவோம். தென்னாட்டு திலகர் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? சோ இதெல்லாம் உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சா தென்னாட்டு திலகர் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, சோ தென்னாட்டு திலகர் அப்படின்னா வஉசி. இதெல்லாம் ஜிகேல நீங்க படிச்சதுதான். செக்கிழுத்த செம்மல், கப்பலோட்டிய தமிழர், அடுத்தது வஉசி. அடுத்தது அண்ணா. அறிஞர் அண்ணா என்னன்னு சொல்லுவோம்? அறிஞர் அண்ணா. அடுத்து தென்னாட்டு பெர்னாட்ஷா. சூப்பர். தென்னாட்டின் பெர்னாட்ஷா ஆல்ரெடி ஒருத்தர் சொல்லியிருந்தீங்க. அடுத்தது பாருங்க. மூதறிஞர் ராஜாஜி. ரொம்ப ரொம்ப முக்கியமானவங்க. மூதறிஞர் ராஜாஜி. அரசியல் சாணக்கியர் ப்ரீவியஸ்ல கேட்டது ராஜாஜி. சரிங்களா? சோ மூதறிஞர் ராஜாஜி அப்படின்னு சொன்னா அவர் வந்துட்டு அரசியல் சாணக்கியர் அப்படின்னு ராஜாஜியே சொல்லுவோம். ஓகே, சோ அடுத்து பாருங்க. ராமானுஜர் திருப்பாவை ஜூயர். சோ ஆல்ரெடி ப்ரீவியஸ்ல நமக்கு கேட்டது ராமானுஜர். ஓகே, வைணவத்தின் வளர்ப்பு தாய். இது ரெண்டுமே நமக்கு ப்ரீவியஸ்ல கேட்டிருக்காங்க. சோ தெளிவா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, சோ ராமானுஜர் ரெண்டுமே. திருப்பாவை ஜீயர் அப்படின்னு சொல்லலாம். வைணவத்தினுடைய வளர்ப்பு தாய் அப்படின்னு சொல்லிட்டு யார சொல்லலாம்? ராமானுஜரை சொல்லலாம். அடுத்து அட்டவதானி அப்படின்னா வீராசாமி செட்டியார், கல்யாஞ்சி வனதாசன். சோ இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா அந்த அட்டவதானி வீரசாமி செட்டியார் உங்களால சிலபஸ்ல இல்ல. சோ ஜஸ்ட் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இதெல்லாம் இம்பார்ட்டன்ட். சிலபஸ்ல ஆல்ரெடி டிஎன்பிசி படிச்சுட்டே இருந்தீங்கன்னா வந்துட்டு உங்க அந்த சிலபஸ்ல எதெல்லாம் இருக்கு அப்படின்றது உங்களுக்கு நல்லா தெரிஞ்ச விஷயமா தான் இருக்க போகுது. சோ எக்ஸ்ட்ராவா நீங்க படிக்கிறது அப்படிங்கிறது சிலபஸ்ல இருக்கிறது மட்டுமா இருக்கிறதா பாத்துக்கோங்க. சரிங்களா? அதிகமா ரொம்ப எக்ஸ்ட்ரா படிக்கணும் அப்படின்னு யோசிக்காதீங்க. சிலபஸ்ல இருக்கிறது தெளிவா நீங்க படிச்சுக்கிட்டீங்க அப்படின்னாலே வந்துட்டு போதுமான விஷயங்கள் தான். அதுவும் தமிழுக்கு பார்த்தோம்னா 60 மார்க். அப்படி இருக்கும்போது அதுக்கு இம்பார்ட்டன்ட் எவ்வளவு கொடுக்கணும்ன்றத நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஏன்னா தமிழும் மேக்ஸும் மட்டும் நீங்க நல்லா பண்ணீங்க அப்படின்னாலே கண்டிப்பா உங்களுக்கு வேலை அப்படின்ற மாதிரி இப்ப நடந்த ப்ரிலிம்ஸ் எக்ஸாம்லயே நிறைய பேர் புரிஞ்சிருப்பீங்க. ஏன்னா
தமிழ் மேக்ஸ் அப்படின்றது ஓகே அப்படின்ற மாதிரி விட்டுட்டு போயிட்டு ஜிகே தான் முக்கியம் அப்படின்ற மாதிரி போனோம் அப்படின்னா ஜிகேன்ற ரொம்ப கஷ்டமா தான் வச்சிருந்தாங்க. ஸோ ஜிகே எப்படியா இருந்தாலும் அவனுக்கு இப்படிதான் ட்விஸ்ட் பண்ண போறானுங்க. நம்ம கையில இருக்கிறது தமிழ் மேக்ஸ், என்ன பண்ணாலும் புக்கை விட்டு வெளியே போறது இல்ல. சோ அப்படி இருக்கும்போது அந்த ரெண்டுத்தையும் நம்ம ஸ்ட்ராங் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பா நமக்கு வேலை. சரிங்களா? சோ அது ரெண்டுத்தையும் வந்துட்டு டெய்லி மேக்ஸ் வந்துட்டு சால்வ் பண்ணிட்டே இருங்க. டெய்லி தமிழ் வந்துட்டு ஒரு கொஸ்டின் பேப்பர் அப்படியே பார்த்துட்டே இருங்க. ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கு. ஏன்னா இப்ப இலக்கணம் மட்டும்தான் அப்படின்னு இருக்கும்போது டக்கு டக்குன்னு நீங்க பாத்துடலாம். சரிங்களா? ஓகே, டெய்லி இலக்கணம் வைஸ் வந்துட்டு எப்படி கொஸ்டின் கேட்டாலும் அடிக்கிற மாதிரி வந்துட்டு பார்த்து வச்சுக்கோங்க. ஓகே, சோ இலக்கணம் நம்ம எல்லாமே வந்துட்டு ரெகுலரா கிளாஸஸ் நடத்திடுவோம். சோ எப்படி கொஸ்டின் கேட்டாலும் நம்ம அடிக்கிற மாதிரி நம்ம நடத்தி கொடுத்துருவோம். சோ எக்ஸ்ட்ராவா உங்களுக்கு இருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இந்த நூலாசிரியர்கள் நம்ம பிடிஎஃப் எல்லாமே சென்ட் பண்ணிருக்கோம். ஸ்கூல் புக்ஸ் வைஸ்ல எங்கெங்க இருக்கோ அது எல்லாமே உங்களுக்கு நம்ம சென்ட் பண்ணிருப்போம். சிறப்பு தமிழ்ல இருக்கிறது மட்டும் எக்ஸ்ட்ரா இருக்கிறது நீங்க படிச்சுக்கோங்க. சரிங்களா? அதே மாதிரி ஓல்டு புக்கும் உங்களுக்கு நாங்க பிடிஎஃப் சென்ட் பண்ணிட்டோம். சரிங்களா? சோ அதுவும் படிச்சுக்கோங்க. இதுல இருக்கிறது மோஸ்ட்லி இதுல இருக்கிறதே போதும். இல்ல இன்னுமே எனக்கு எக்ஸ்ட்ரா வேணும் அப்படின்னா அதுல இருக்கிறது நீங்க படிச்சுக்கலாம். சரிங்களா? ஓகே, சோ அவ்வளவுதான் கைஸ். அடைமொழியால் குறிப்பிடப்படும் நூல் பிளஸ் சான்றோர்கள். ஓகே, சான்றோர்கள் வந்துட்டு நம்ம பார்த்தாச்சு. அவ்வளவுதான். ஏதாவது டவுட்ஸ் இருக்குங்களா கைஸ்? ஏதாவது டவுட்ஸ் இருக்குங்களா? டவுட்ஸ் இருந்தா கேட்கலாம். ஓகே கைஸ், ஆடியபிள் தானே? மேம் இது மேம் ஒரு டவுட் மேம். சொல்லுங்க. 4000 பிரபந்தத்துல முதலாம் ஆயிரம் அது ஓகே மேம். இந்த திருமொழியின் 5ஆம் திருமொழி 6ஆம் திருமொழி இதெல்லாம் கொஞ்சம் சொல்றீங்களா மேம்? இப்ப வந்து 5ஆம் திருமொழினா பெருமாள் திருமொழிய சொல்லுவோம், 6ஆவதுன்னா நாச்சியார் திருமொழிய சொல்லுவோம். இது எப்படி மேம்? ஓகே, சோ இதுக்கு வந்துட்டு பார்த்தோம்னா ஓகே தென் 4000 பேர் பிரபந்தத்துக்கு தனியாவே ஒரு பிடிஎஃப் நம்மள்ட்ட இருக்கு. சரிங்களா? சோ அந்த பிடிஎஃப் வந்து நான் சென்ட் பண்ணிடுறேன். அது வந்துட்டு ரொம்ப டீப்பா அது படிக்க தேவையில்லைன்றதுனால தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் மட்டும் நான் சொல்லியிருக்கேன். சோ அதை நான் தனியா ஒரு பிடிஎஃப் 4000 பேர் வந்தோம்னா அதுக்கு என்ன சோர்ஸோ அது யார் எழுதியிருப்பாங்க அவங்களுக்கு என்ன சிறப்பு பேர் அப்படின்றது எல்லாமே நம்மள்ட்ட சோர்ஸ் இருக்கு. நான் உங்களுக்கு குரூப்ல சென்ட் பண்றேன். சரிங்களா? அது நீங்க பாத்துக்கோங்க. ஓகே ஓகேங்களா? அந்த பிடிஎஃப் வந்துட்டு நான் உங்களுக்கு சென்ட் பண்ணிடுறேன். ஓகே மேம். ஓகே மேம். ஓகே. சோ அண்ட் தென் வந்துட்டு உங்கள்ட்ட கேள்வி என்னன்னா ஓகே மார்னிங் 7 to 8:30ங்கிறது நிறைய இப்போ பார்த்தோம்னா ஹோம் ஒர்க்கர்ஸ் இருப்பீங்க. சோ அப்படி இருக்கும்போது உங்களுக்கு அந்த டைம் கரெக்டா இருக்கா இல்ல வந்துட்டு இப்போ நடத்துற நம்ம 5:30 to 7 PM அப்படிங்கிறது உங்களுக்கு கரெக்டா இருக்கா? சோ அது சொன்னீங்கன்னா அது தகுந்த மாதிரி நம்ம வந்துட்டு சார்ட்ட பேசலாம். ஏன்னா நிறைய பேர் மார்னிங் அப்படின்னு பார்த்தா நிறைய உமன்ஸும் நிறைய பேர் படிக்கிறீங்க. சோ அப்படி இருக்கும்போது இப்போ கல்யாணம் ஆகல அப்படின்னாலுமே ஒரு சில ஒர்க்ஸ் வந்துட்டு வீட்டுல அவங்களுக்கு எல்லாம் இருக்கதான் செய்யும் பொண்ணுங்களுக்கு அப்படின்னும் போது. சோ அப்படி இருக்கும்போது உங்களுக்கு அந்த டைம் ஓகேவா இல்ல நம்ம ஈவினிங் வச்சுக்கலாமா? நீங்க சொல்றத பொறுத்துதான் நம்ம கிளாஸஸ் வந்துட்டு மார்னிங் ஆர் ஈவினிங் தமிழ் செஷன் மட்டும் சொல்றேன். சோ அது வந்துட்டு நம்ம ரெடி பண்றது நீங்க சொல்றத பொறுத்துதான். எப்படி பண்ணலாம் சொல்லுங்க. ஓகேவா உங்களுக்கு மார்னிங் ஓகேங்க தானே? அப்போ 7 to 8:30 ஓகேவா கைஸ்? ஓகே மேம். ஓகே 7 to 8:30 அப்ப நம்ம எப்பயும் போலுமே ரெடி பண்ணிக்கலாம். ஓகே ஓகே கைஸ். ஸோ நாளைக்கு வந்துட்டு இப்போ நம்ம பார்த்த இந்த பிடிஎஃப்ல இருந்து கொஷின்ஸ் வந்துட்டு ஒரு 15 மினிட்ஸ் கொஷின்ஸ் கேட்டு அண்ட் தென் வந்துட்டு நாளைக்கான செஷன் வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். சரிங்களா? அந்த பிடிஎஃப் வந்துட்டு உங்களுக்கு நான் குரூப்ல சென்ட் பண்ணிடுறேன். ஸோ அதை வச்சு யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. ஓகே ஓகே கைஸ், தேங்க்யூ. ஒரு டவுட் மட்டும் மேம். மேம் சார் கிட்ட இத பத்தி பேசுங்க மேம். அதாவது பெய்டு 10,000 பே பண்ண குரூப் ஒன்னு இருக்கு மேம். 2A மெயின்ஸோட குரூப். அதுக்கு லிங்க் நேத்தும் வரல இன்னைக்கும் வரல மேம். இப்ப என்னோட ஃப்ரெண்ட் வந்து அனுப்பி விட்டாங்க. அதுலதான் ஜாயின் பண்ண முடியுது. ஓகே, நான் அதை என்னன்னு பார்த்துட்டு நான் லிங்க் வந்துட்டு சென்ட் பண்றேன். சரிங்களா? நாளையில இருந்து கண்டிப்பா அந்த குரூப்லயும் உங்களுக்கு லிங்க் வந்துடும். ஓகே ஓகே மேம். ஓகே மேம். ஓகே ஓகே கைஸ், தேங்க்யூ. Thank you, ma'am.